சாரி. ஒரு 10-15 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். நம்ம இங்கதான் வந்திருக்கோம், இந்த இண்டஸ்ட்ரி நம்மளை வாழ வச்சிருக்கு, இதுக்கு ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது நம்ம நாலேஜ் ஷேர் பண்ணலாம். ஒரு ஈஸியஸ்ட் வேவா, ரீசனபிள் வேவா இருக்கும்னு ஆரம்பிச்சுதான் காங்கிரஸ் ஸ்டடி சர்க்கிள். முதல்ல காங்கிரட்டை பத்தி சின்ன சின்ன கிளாஸ் தான் ஆரம்பிச்சோம் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்புறம் அதுக்கு வரக்கூடிய ஆதரவை பார்க்கும்போது இது வந்து ஷேப் அப் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இன்னைக்கு இருக்கிற சோசியல் டிமாண்டா நம்ம பாக்குறது, இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிற பசங்க ஃபீல்டுக்கு வந்தாங்கன்னா காலேஜ்ல படிக்கிறது ஒண்ணு, அவன் ஃபீல்டு இருக்கிறது வேற ஒன்னா இருக்கு. ஒரு பெரிய கேப் பார்க்க முடியுது. ஃபீல்டுக்கே வந்தாலும் சைட் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்றது ஒரு டைரக்ஷன்லயும், QAQC டிபார்ட்மெண்ட் ஏதோ ஒரு லெட்டர் பேட் டிபார்ட்மெண்ட் மாதிரி டாக்குமெண்ட் ப்ரூவ் பண்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இங்க ஒரு பெரிய கேப் இருக்கிறது பார்க்க முடியுது. ஒரு புது டெக்னாலஜி வந்ததுன்னா இந்த QAQC இன்ஜினியர்ஸ் அதை அடாப்ட் பண்றதோ அக்செப்ட் பண்றதுக்கோ ஒரு வெண்டர் சைட்ல இருந்து மேனுஃபேக்சர் அப்ரோச் பண்ணும்போது அவங்க அதை ஏற்றுக்கொள்றதுல ஒரு கேப் இருக்கிறது பார்க்க முடியுது. அப்படியே அவங்க ஏத்துக்கிட்டாலும் அதை கொண்டு போய் கிளைண்ட் சைட்ல சொல்றதுக்கும் இல்ல ஓனர்ஸ் கிட்ட சொல்றதுக்கும் ஒரு விஷயத்தை ஏத்துக்கொள்றதுல அடாப்ட் பண்றதுல இருக்கிற ஒரு பெரிய கேப் இருந்துட்டே இருக்கு. இந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா, டெக்னாலஜியை பத்தி தொடர்ந்து பேசுறது மூலியமா சாத்தியப்படுத்த முடியும். கல்லூரியில ஆரம்பிச்சு வேலை சூழல் தொடர்ந்து இங்க இருக்கிற எல்லா செக்டாருக்குள்ளயும் இங்க ஒரு உரையாடலுக்கான இடைவேளை இருக்கு. அப்புறம் குவாலிட்டி கான்சியஸா இன்ஜினியரிங் டிரைவ் பண்றதுதான் இதை லிங்க் பண்ற த்ரெட்டா நாங்க பார்த்தோம். அப்ப குவாலிட்டி கான்சியஸா இங்க இல்லையானா இருக்கிறாங்கன்னா, ஆனா தொடர்ந்து அதை ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய, எம்பசைஸ் பண்ண வேண்டிய, தொடர்ச்சியா பேச வேண்டிய அவசியம் இங்க இருக்கு. காங்கிரஸ் ஸ்டடி சர்க்கிள் மாதிரியான இன்னும் நூற்றுக்கணக்கான பிளாட்ஃபார்ம்ஸ்க்கான தேவை இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிறதா பார்க்கணும். குறைந்தபட்சம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ எம்சாண்டோட தேவையை குறித்து ஏகப்பட்ட இடங்கள் நம்ம தொடர்ந்து பேசிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் ரிவர்ஸ் சாண்டை ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மள மாதிரி அமைப்புகள் வெளியே இருந்துதான் ரிவர்ஸ் சாண்ட் வேணாம், கொடுக்குற எம்சாண்டை ஒழுங்கா கொடுங்க, எம்சாண்ட் ஒழுங்கா கிடைக்கிறது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற குறைந்தபட்ச கோரிக்கையும் நியாயத்தையும் முன்வைக்க முடியும். என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாவும் குவாலிட்டி கன்சர்ன் டிரைவ் பண்றதுக்கு இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் ஹெல்ப் பண்ணணும்னு நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம். இது வெறும் அவேர்னஸ் குவாலிட்டி கன்சர்ன் மட்டும் இல்லாம சிவிலியன்ஸோட லைஃப்லையும் டச் பண்றதுக்கு உருப்படியா ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக இஎஸ்ஐ பத்தியும் பிஎஃப் பத்தியும் செஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ந்து நம்ம வேலை சூழல்கள் பத்தியும், பெண்கள் சிறுநிலையில் என்னவா இருக்கிறாங்க பத்தியும், சிறுநிலையோட வாழ்க்கையை தொடுகின்ற நிகழ்ச்சிகளையும் காங்கிரஸ் ஸ்டடி சர்க்கிள் செஞ்சுட்டு இருக்கு. இது தொடர்ச்சியா செய்வோம் அப்படின்ற உத்தரவாதோட நிகழ்ச்சிக்குள்ள போறோம். அதுக்கு முன்னாடி யாரோ ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, அவங்க செஷன் ஆர்கனைஸ் பண்றாங்க, நம்ம அட்டன் பண்றோம்ன்ற கல்ச்சரும் கான்செப்டும் காங்கிரஸ் ஸ்டடி சர்க்கிள் ஆரம்பத்துல இருந்தே கிடையாது. ஒன் ஃபார் ஆல் ஃபார் ஒன் அடிப்படையில பங்கேற்கிறவங்க எல்லாரும் பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்ற அமைப்பு தான் உருவாக்குறோம். அதனாலதான் பேசுறத தமிழ்ல ஃப்ரெண்ட்லியா, ஜாலியா, கேஷுவலா வச்சிருக்கோம். நாங்கெல்லாம் வந்து டாக்டரேட் வாங்கிட்டு வந்து பேசணுன்றது கிடையாது. ஒரு வருஷம் அனுபவம் இருந்தாலும் நீங்க ஃப்ரெஷருக்கு நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் தான். அந்த அடிப்படையில உங்க எல்லாருடைய அனுபவமும் இன்னொருத்தரை வழிநடத்துறதுக்கும் டிரைவ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஒரு கம்யூனிட்டியா நாம இருந்து நம்ம வளர்ச்சிக்கு, நம்ம இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சிக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்ற உத்தரவாதத்தோட காங்கிரஸ் ஸ்டடி சர்க்கிள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. உங்க எல்லாருடைய ஆதரவுக்கும் நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச வந்திருக்கிற கார்த்திகேயன் அமேஸ் காங்கிரட் அவர்களையும், தினேஷ் விஆர்எம்எக்ஸ் காங்கிரட்ல இருந்தும், சந்திரசேகர் பிரிசம் ஆர்எம்சில இருந்தும் எல்லாரையும் மனதார வருகன்னு வரவேற்கிறேன். கூப்பிட்ட உடனே ஒத்துக்கிட்டு எப்பயுமே ஆதரவு கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கார்த்திக் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா 2 இயர்ஸ்க்கு பிஃபோர் கார்த்திக் அதை இனிஷியேட் பண்ணார். கார்த்திக் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, சார் நம்ம ஒண்ணு பண்ணணும், முதல்ல சிரிங்கேஜ் கிராக்ஸ் டெவலப் ஆகிறதுக்கும் காங்கிரட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது, கிராக் ஃப்ரீ காங்கிரட்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்லணும் சார். மத்த எல்லா ஆரம்பிச்சியும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல உட்கார வச்சு நம்ம ரொம்ப சாதாரணமா பேச வேண்டிய தேவை இருக்குன்னு பேசினாரு. அன்னைக்கு இதை நாங்க பேசும்போது எனக்கே இது ஒரு பெரிய அச்சமா இருந்தது. எப்படி இது வேற கம்பெனில ஒர்க் பண்றவங்க ஒரே பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து பேச முடியுமான்னு இன்னைக்கு சாத்தியமா இருக்கு. அது கொளுத்தி போட்ட கார்த்திக்கு ரொம்ப நன்றி. காங்கிரஸ் முதல்ல ஆரம்பிக்கும் போது எடுத்தவொடனே பண்ணலாமா தலைவானா, தலைவா பண்ணுவோம், நான் இருக்கிறேன், எதனாலும் சொல்லு தலைவான்னு வந்த தினேஷ்க்கு நன்றி. இப்ப பிரேம் கலந்துக்கிறதா இருந்தது ஆர்டிசில இருந்து, தவிர்க்க முடியாம 6:30 மணிக்கு கால் பண்ணி ஒரு விஷயத்தினால வர முடியல அப்படின்னு சொன்னாரு. உடனே சந்துரு கால் பண்ணி வாங்கன்னு கூப்பிட்டோம், அவர் உடனே வந்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாருக்கும் நன்றி. செஷனுக்குள்ள டைரக்டா நம்ம போயிடலாம். செஷன் என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா, ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் பேசிக்கா சில விஷயம் டச் பண்ணி நாங்க பேசிக்குவோம். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க, அதை செலக்ட் பண்ணி ஒரு 20-15 கொஸ்டினா பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டினை ஷூட் பண்ண போறோம், அவங்க ஆன்சர்ஸ் கேட்டுக்க போறோம். நீங்க இடையில எப்ப வேணா கேள்வி கேட்கலாம். நம்ம கலந்துரையாடுறது நம்ம லட்சியமாவே இருக்க போகுது. அப்புறம் இதுல கிளாரிஃபை ஆகலனாலும் கடைசியிலையும் கேட்டுக்கலாம். ஒரு 10:15 செஷன் நம்ம க்ளோஸ் பண்றோம். ரைட், செஷனுக்குள்ள போகலாம். கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் உங்க வீடியோவை ஆன் பண்ணிக்கிங்க. ஸோ இட் வுட் பி ரைட். நான் கார்த்திக் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். கார்த்திக், இப்போ ஆக்சுவலா காங்கிரட் போட்டோடனே சைட்ல முதல்ல நமக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்து கிராக் வருது. காங்கிரீட் வந்து சரியா போடல, அவங்க காங்கிரீட்ல என்னவோ பண்றாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குது. கிராக் ஏன் வருது?
பார்ட்டிசிபேட் எல்லாத்துக்குமே என்னோட வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச்னு நினைக்கிறது. ஸோ கொஞ்சம் ஒரு நெருடலா இருக்குது. போக போக அதை பிக்கப் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். அது சார் அந்த கொஸ்டின் ரிப்பீட் பண்றீங்களா ப்ளீஸ்? காங்கிரீட்ல கிராக் ஏன் வருது? அதாவது மக்களோட பார்வை, ஒரு காங்கிரீட்டை வாங்குறவங்களோட பார்வை என்னவா இருக்குது அப்படின்னா, காங்கிரீட்னாலதான் கிராக் வருது அப்படின்னு. ஸோ அது வந்துட்டு முற்றிலும் என்ன பொறுத்த வரையில அது ரொம்ப தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தவறு அப்படிங்கிறத விட அது ஒரு சரியான பார்வை இல்லை. ஸோ என் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அந்த காங்கிரீட்ல வந்துட்டு அதாவது அந்த கிராக்ஸ் வர்றதுக்கு காரணமா இருக்குது என்ன பொறுத்த வரையில. இது வந்துட்டு இதுல அதாவது நம்ம உங்களுக்கு 2 நிமிஷம் தான் டைம். நிறைய பேச போறோம். அதான் சார், அது மெயினா வந்துட்டு இம்ப்ராப்பர் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, அக்ரிகேட்டோட டெம்பரேச்சர், அப்புறம் வந்துட்டு டைம் டூரேஷன், இதெல்லாம் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு காரணிகளா நமக்கு வந்துட்டு இருக்குது காங்கிரீட் கிராக் வர்றதுக்கு. இன்னும் நிறைய காரணிகள் இருக்குது, பேசலாம் சார். அது இல்ல ஸ்பெசிபிக்கா இதுதான் முக்கியமான காரணம் எதை சொல்லுவீங்க? வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. அப்போ டெம்பரேச்சர் ரேஷியோ சரியா போட்டா கிராக் வராதா? எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல சார், இது இப்போ என்ன பொறுத்தவரையில் என்னன்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னு நான் நினைக்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுக்கே தெரியும், ஹை வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ எல்லாருமே அதை வந்துட்டு இது பண்றாங்க. இந்த தண்ணி ஆட் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சகஜமா நடக்குது. ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே மேக்ஸிமம் கிராக்ஸ், அப்புறம் வந்துட்டு ஹை ரேஞ்ச் வாட்டர் ரெடியூஸ் அட்மிக்சர் யூஸ் பண்றதுனால அதை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட தாட். சரி, ஓகே. நான் அப்படியே மத்தவங்க கிட்டயும் ஒப்பீனியன் வாங்கிட்டு வந்துடுறேன். தினேஷ் வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஏன் கிராக் வருது? வை கிராக் இஸ் கமிங்? காங்கிரீட்டோட மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கிராக்ங்க. காங்கிரீட் வந்து வித்தவுட் கிராக் இருக்காது. ஒரு காங்கிரீட் அப்படின்றத நம்ம பண்றோம் அப்படின்னாலே கிராக்ஸ் அப்படிங்கிறது, அதாவது வந்து நம்ம இப்போ கிராக் அப்படின்னு எடுத்த உடனே நம்ம கிராக்கா பார்த்துடக்கூடாது. அது வந்து கண்டிப்பா டெவலப் ஆகும். ஏன்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் ஆகுறப்ப வாட்டர் எவாபரேட் ஆகி வெளியே போகணும் அப்படின்றப்ப அந்த ஹீட்டும் வெளியே போகணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த மேலே வரக்கூடிய அந்த தெர்மல் கிராக்ஸ் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு கிராக் வந்து வரும். சரிங்களா? அந்த கிராக் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டின்னு தான் நம்ம காங்கிரீட் எடுத்துக்கணும். அதை நம்ம கண்டினியூஸா அட்டெண்ட் பண்ணி ரீஃபினிஷ் பண்ணி கரெக்டான அவர் சொன்ன மாதிரி வாட்டர் அடுத்து வந்துடுறேன். ரொம்ப சிம்பிளா கிராக் ஏன் வருது அப்படின்னா ஒரு 2 லைன்ல எனக்கு ஒரு 2 மார்க் क्वेश्चन பதில் சொன்னா சொல்லுவீங்க. கிராக் ஏன் வருது? கிராக் ஏன் வருது அப்படின்னு இது பண்ணோம்னா, நம்ம டைரக்ட் ஆன்சர்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபேக்டர்ஸை தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். அப்படி வரப்ப நம்ம ஹேண்ட்லிங் கரெக்டா பண்ணோம்னா கிராக்கை அவாய்ட் பண்ணலாம். ஓகே, அந்த ஹேண்ட்லிங் எப்படி பண்ணலாம்? சரியான ஹேண்ட்லிங் இருக்கிறப்ப நம்முடைய மிக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணாம இருக்கிறது, ஃபைன்ஸை கரெக்டா ப்ராப்பரா வைக்கிறது, ஃபைன்ஸ் அக்ரிகேட்டோட ரேஷியோவை கரெக்டா ஃபைன் டியூன் பண்ணி வைக்கிறது, கரெக்டான சிமெண்டிஷியஸ் மெட்டீரியலை யூஸ் பண்றது. இது மூலயமா நம்ம வந்து கிராக்கை வந்து நம்ம இது பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். ஓகே, அது பிராக்டிகலா எப்படி அவாய்ட் பண்ணலான்றதுக்கு நான் வரேன். சந்திரோட கேட்டு வந்து சந்திரசேகர் வணக்கம். வணக்கம் கேக்குதா? கிளியர். உங்களுக்கு இப்போ காங்கிரீட்ல கிராக் எப்ப வருதுன்னு வேணுமா, இல்ல எதனால வருதுன்னு வேணுமா, எதனால காங்கிரீட்ல கிராக் எதனால வருதுன்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் நம்ம வாட்டர் ரெடியூஸ் பண்ணிருக்கோம். காங்கிரீட் செட் ஆகிறதே வந்து நம்ம வாட்டர் ரெடியூஸ் பண்ணிட்டு அட்மிக்சர் போட்டு வாட்டர் ரெடியூஸ் பண்ணிருக்கோம் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுல வந்து நீங்க வாட்டர் ரெடியூஸ் பண்ணிருக்கிறதுனால ப்ரீடட் வாட்டர் வந்து மேல வந்து சர்ஃபேஸ்ல இருக்கணும். 2 minutes. ஓடு எவனும் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது. மீட்டிங்க போடுங்க, ஃபேமிலியில பிரச்சனையை பண்ணுங்க. சரி, சந்திரவாரி
நான் இந்த கொஸ்டின் நான் ஏன் பதில் சொல்லி நான் அப்படியே முடிச்சுக்கிறேன், அப்புறம் திருப்பி உங்ககிட்ட வந்துடுறேன். ஓகே, காங்கிரீட்ல ஏன் கிராக் வருது? மனோஜ், நான் உங்ககிட்ட வரேன், நான் என்னோட பதிலே சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வந்துடுறேன். சரி, காங்கிரீட்ல ஏன் கிராக் வருது அப்படின்ற கேள்விக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, காங்கிரீட்ல கிராக்ன்றது நிறைய வெரைட்டி ஆஃப் கிராக் இருக்கு. நாம இப்ப மேஜரா சைட்ல பாக்குறது பிளாஸ்டிக் ஸ்ரிங்கேஜ் கிராக்ஸ் அப்படின்ற கிராக் தான் பாக்குறோம். இந்த பிளாஸ்டிக் ஸ்ரிங்கேஜ் சந்திர ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இப்போ நம்ம ரெடிமிக்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா வாட்டரை ரெடியூஸ் பண்ணிடுறோம், அட்மிக்சரை வைக்கிறோம் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்காக. நம்ம நிறைய முறை சைட்ல போனோம்னா ஹேண்ட் மிக்ஸ்ல நமக்கு வந்து கிராக் வரலன்னு சொல்லுவாங்க. அது வந்து உண்மைதான். ஏன் வரல அப்படின்னா அங்க அட்மிக்சர் யூஸ் பண்ணல, வாட்டர் டோசேஜ், வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அங்க வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும்போது ஹைட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கம்மியா இருக்கு. சிமெண்ட் அந்த காங்கிரீட் செட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த செட்டிங் டைம் வந்து டிலே ஆகுது, பிளேடட் வாட்டர் மேல நிக்குது. இதனால வந்து காங்கிரீட் செட்டிங் ஸ்லோவா இருக்கு. அந்த டைம்ல கிராக் வரல ஹேண்ட் மிக்ஸ்ல. ஆனா ரெடிமிக்ஸ்ல கிராக் வருதுனாக்கா அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். இதனாலதான் வந்து கிராக் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதை குறைக்கணும் அப்படின்னா ஸ்ப்ரிங்க்லிங் பண்ணி மேல வந்து பிளேடட் வாட்டரை கொண்டு வரணும். அது SNF அட்மிக்சர் யூஸ் பண்ணுங்க பாருங்க, அப்பெல்லாம் நமக்கு வந்து கிராக் கிடையாது. ஏன்னா காங்கிரீட் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிளேடட் வாட்டர் மேல நிறைய ஸ்டாக் ஆகும். அந்த டைம்ல வந்து சர்ஃபேஸ் கிராக் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு கம்மியா இருந்தது. இப்போ மேக்சிமம் வந்து PC தான் யூஸ் பண்றோம். அந்த டைம்ல மேல வந்து பிளேடட் வாட்டர் வர்றது இல்லை. அப்போ சன்லைட் டைரக்டா வந்து காங்கிரீட் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ உள்ள இருக்கிற தண்ணியை மொத்தையும் குடிச்சு வெளியே எடுத்துருது. ஹைட்ரேஷன் ப்ராசஸ ஃபாஸ்ட் ஆகுது. அப்போ சிங்கேஜ் கிராக் ஃபார்ம் ஆகுது. இதை அவாய்ட் பண்றது தான் வாட்டர் ஸ்ப்ரிங்க்லிங் பண்றோம், மேல ப்ரூமிங் பண்றோம், அப்புறம் மனுஷ் கட்டை வச்சு தேய்க்கிறது, இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி அதை மினிமைஸ் பண்றோம். ஓகே, அந்த ப்ராசஸ்க்குள் நான் வரேன். ஓகே, இப்போ ரைட், நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன் இதுல. அப்படியே ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க கார்த்திக், நீங்க சொல்லுங்க. ஹை ரேட் ஆஃப் எவாபரேஷன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். காங்கிரீட்டுக்கு மேல சொல்லுங்க. எஸ் சார், ஹை ரேட் ஆஃப் எவாபரேஷன், அதாவது காங்கிரீட்டுக்கு சார் சொன்ன மாதிரி, சந்திர சொன்ன மாதிரி, காங்கிரீட்டுக்கு மேல தங்கிருக்கக்கூடிய ப்ளீடிங் வாட்டர் தான் அதோட மெயின் கியூரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கியூரிங் வாட்டர், அந்த ப்ளீடிங் வாட்டர் எப்போ எவாபரேட் ஆகுது, எதனால எவாபரேட் ஆகுது, ஏன் எவாபரேட் ஆகுது, இந்த அனலைஸ் மாத்திரம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே கிராக்கை வந்து 100% வரவிடாம நம்ம தடுத்துறோம். ஸோ ஹை ரேட் ஆஃப் எவாபரேஷன், அந்த எவாபரேஷன் வந்து எப்படி எவாபரேட் ஆகுது, அதிகமான வெப்பத்தினால எவாபரேட் ஆகுதா அந்த வாட்டர், இல்ல ஹை விண்ட் வெலாசிட்டினால அந்த வாட்டர் வந்து எவாபரேட் ஆகுதா, அப்படி இல்ல ஸ்ட்ரக்சர் ஸ்லோப்டா இருக்குது, அந்த வாட்டர் வந்து ட்ரைன் ஆகி இன்னொரு இடத்துக்கு வந்துருது, இதனால அந்த வாட்டர் ட்ரைன் ஆகுதா, இல்ல வந்துட்டு ஷட்டரிங் ஷீட்ல வந்துட்டு லீக்கேஜ் இருக்குது கீழே, அதனால அந்த வாட்டர் வந்து எவாபரேட் ஆகுதா. ஸோ வந்துட்டு காங்கிரீட் ரியாக்ட் ஆகுறதுக்கு அந்த ப்ளீடிங் வாட்டர். ஓகே, நீங்க பேசுங்க. ஸோ அந்த ஹை ரேட் ஆஃப் எவாபரேஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு கிராக்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு. அதை வந்து நம்ம ஸ்லோ ப்ராசஸா நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னாலே வந்துட்டு, இதனாலதான் அந்த சர்ஃபேஸை வந்துட்டு எப்பவுமே ட்ரையா வச்சிருக்க நம்ம அலோவ் பண்ண வேண்டாம். காங்கிரீட் நம்ம என்ன சொல்றோம்னா, காங்கிரீட் போட்டு சில மணி நேரங்கள் அந்த சர்ஃபேஸ் வந்துட்டு எப்போதுமே வெட்டாவே இருக்கணும், வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் ஆகிட்டே இருக்கணும். ப்ரூமிங் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் தான். ப்ரூமிங் தேவையில்லை. கண்டிப்பாக அந்த வாட்டரோட அந்த சர்ஃபேஸோட அந்த ஸ்ட்ரக்சரோட சர்ஃபேஸ் வந்து எப்பவுமே வெட்டாதான் இருக்கணும். ஒரு இனிஷியல் செட்டிங் டைம் அட்டைன் ஆகிற வரைக்காவது அந்த சர்ஃபேஸ் வந்து நம்ம வந்துட்டு வெட்டாவே வச்சிருக்கணும். இது ஒண்ணு மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா 100% கிராக் ஃப்ரீ காங்கிரீட்டா நம்ம பண்ண முடியும். அது ஓகே, எக்ஸாக்ட்லி. ஸோ ப்ரிசைஸ்டா நான் என்னோட வியூவையும் சொல்லிடுறேன். இன்பில்டா காங்கிரீட் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குதா, அவரோட சிமெண்டேஜ் கண்டென்ட் என்னவா இருக்கு, வாட்டர் கண்டென்ட் என்னவா இருக்கு, என்ன மாதிரி அட்மிக்சர் யூஸ் பண்றோம், இது எல்லாத்தையுமே தாண்டி காங்கிரீட் இஸ் வல்னரபிள் டு பிளாஸ்டிக் ஷ்ரிங்கேஜ் கிராக்கிங் தான். அதுக்கு பிரைமரி கிரைட்டீரியா வந்து காங்கிரீட்டுக்கு உள்ள இருக்கிறத விட வெளியில தான் ஜாஸ்தியா இருக்குது. காங்கிரீட்டோட ஒரே வார்த்தை சொல்லணும்னா ரேட் ஆஃப் எவாபரேஷன் தான் அங்க பிரச்சனையே. ரேட் ஆஃப் எவாபரேஷன் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா இருந்ததுன்னா, காங்கிரீட் போட்டோடனே காங்கிரீட் ப்ளீடிங் நடக்கும் போது ரேட் ஆஃப் ப்ளீடிங்கை விட ரேட் ஆஃப் எவாபரேஷன் ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஒரு காங்கிரீட் சர்ஃபேஸ்க்கு மேல வாட்டர் நிக்காது. வாட்டர் இல்லாதப்போ காங்கிரீட்டுக்கு உள்ள இருக்க வாட்டர் எவாபரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப சர்ஃபேஸ்ல டாப்ல இருக்க வாட்டர் எவாபரேட் ஆகும்போது உங்க பேபி காங்கிரீட் ரொம்ப பிளாஸ்டிக் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால
அதுல தண்ணியை உறிஞ்சும் போது டென்சைல் ஃபோர்ஸை எடுத்துக்காது. அதனால டாப் சர்ஃபேஸ் ஸ்ரிங்க் ஆகுது. ஸ்ரிங்க் ஆகுறதுனால அந்த பிளாஸ்டிக் ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் டெவலப் ஆகுது. ஸோ பேசிக்கலி இந்த ஷ்ரிங்கேஜ் நடக்கிறதுக்கான காரணம் வந்து காங்கிரீட் வுட் டெம்பரேச்சர், ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், விண்ட் வெலாசிட்டி, ஹியூமிடிட்டி. இந்த 4 ஃபேக்டரும் சேர்ந்து உங்க 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியால 1.5 லிட்டருக்கு மேல 1 ஹவர்ல வாட்டர் எவாபரேட் ஆச்சுன்னா பிளாஸ்டிக் ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் வரும். இது அன்அவாய்டபிள். நீங்க காங்கிரீட்டுக்குள்ள ஓபி சிமெண்டே போட்டிருந்தாலும் சரிதான், காங்கிரீட்டுக்குள்ள நீங்க வாட்டர் சிமெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணி வச்சிருந்தாலும் சரிதான், அட்மிசிட் SNFA போட்டிருந்தாலும் சரிதான், நீங்க ரொம்ப தங்கமான எம்சாண்ட உள்ள போட்டிருந்தாலும் சரிதான், நீங்க என்னதான் காங்கிரீட்டுக்குள்ள மேஜிக் போட்டாலுமே காங்கிரீட்டோட டெம்பரேச்சர், விண்ட் வெலாசிட்டி, ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி இது எல்லாத்தோட கான்ட்ரிபியூஷனால காங்கிரீட் சர்ஃபேஸ் மேல நடக்கூடிய எவாபரேஷன் 1 மீட்டர் ஸ்கொயர்ல 1 மணி நேரத்துக்கு 1.5 லிட்டருக்கு மேல நடந்ததுன்னா ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் நடக்கும். இதை பத்தி ACI நோட்ல பேசுறாங்க, ஆஸ்திரேலியன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல பேசுறாங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் 1489ல பேசியிருக்காங்க. அவங்க அதுக்கான ஒரு மோனோகிராஃப் கிராஃப்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, காங்கிரீட்டுக்குள்ள என்ன பண்ணாலுமே இதை பேலன்ஸ் பண்ணிட்டேனா, ரேட் ஆஃப் எவாபரேஷனை நான் நியூட்ரலைஸ் பண்ணிட்டேன்னா கிராக்ல தப்பிச்சிட முடியும். அது M10 இருந்தாலும் M100 இருந்தாலும் லாஜிக் இதுதான் அப்படின்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, இப்ப எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் வரும்னு நாம சொல்லிட்டோம். காங்கிரீட் வந்து கிராக் ஃப்ரீயா இருக்க முடியாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, இப்ப ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் சைட்ல? கார்த்திக் கிட்ட இருந்து. கார்த்திக், சைட்ல கிராக் காங்கிரீட் போட்டாச்சு, எவாபரேஷன் நடக்க போகுது, இல்ல மற்ற காரணிகள் உள்ள இருக்கு, கிராக் வரப்போகுது, கிராக் வராம இருக்க நம்ம என்ன பண்ணலாம்? சார், நீங்க முதல்ல சொன்ன மாதிரி அந்த கொஸ்டின்ல இருந்துச்சு ப்ரீ போரிங், போஸ்ட் போரிங். இந்த 2 விஷயத்தையுமே அந்த கிராக் வராம தடுக்கணும் அப்படின்னாலே இந்த 2 டைம்லயும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ப்ரீ போரிங்ல நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், அட் சைட்ல என்னென்னலாம் பண்ணலாம், அட் பிளான்ட்ல என்னென்னலாம் பண்ணலாம். பிளான்ட்ல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஆமா, இது பிரீஃபா இருக்கிறதுனால நீங்க சொன்ன மாதிரி பிரிச்சே வச்சுக்கலாம். பிளான்ட்ல என்ன பண்ணணும், சைட்ல என்ன பண்ணணும், நம்ம 2ஆவே பிரிச்சு பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி மனோஜ் ரொம்ப நேரமா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காரு. மனோஜ், கேளுங்க மனோஜ். ஒன்றும் இல்லை, நம்ம இந்த கிராக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதை நான் ஏதாவது ஆட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பண்ணிருந்தேன். சொல்லுங்க மனோஜ். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராக்ஸ் வந்து எதனால வருதுன்றது கொஸ்டின். இப்போ நம்ம மேஜர் பார்ட் வந்து நம்ம சிமெண்ட் தான் காங்கிரீட்ல மேஜர் பார்ட். ஸோ சிமெண்டோட காம்போசிஷன் நம்ம பார்க்கும்போது ட்ரைகால்சியம் சிலிகேட், டைகால்சியம், அந்த C3S, C2S, C3A இது எல்லாமே இருக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சிங்கிள் காம்போனன்ட் ஃபார் ஹீட் வந்து பாத்தீங்கன்னா C3A தான். ஸோ ஹீட் அண்ட் தெர்மல் ஸ்ட்ரெஸ் தான் வந்து கிராக்ஸுக்கு காரணம். ஸோ இந்த C3A வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ஜாஸ்தி இருக்குது. அதுக்கடுத்து C3S, C2S இந்த மாதிரி வர்றதுனால என்ன ஆகுது, இப்போ அந்த 4 ஃபேஸை நம்ம அந்த காம்போசிஷன், இந்த சிமெண்ட் காம்போசிஷன்ல இருக்க 4 ஃபேஸுமே வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமே எல்லாமே ரியாக்ட் ஆகுது, டிஃப்ரெண்ட் ரேட்ல ரியாக்ட் ஆகுது. ஸோ அந்த ரேட்டை வந்து நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஒரு சில இப்போ நம்ம இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா காங்கிரீட் செட் சிமெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 2 to 4 ஹவர்ஸ்ல இனிஷியல் செட் ஆகிடும். காங்கிரீட் ஆட் பண்ண 15 மினிட்ஸ்ல இந்த C3Sம் C3Aவும் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஹவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரைமரி ரியாக்ஷன் ஆகுது. அடுத்த 30 to 40 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி ரியாக்ஷன் ஆகுது. ஸோ அந்த டெம்பரேச்சர் நேரத்துல வர அந்த கண்ட்ரோல் பண்ணி நம்ம டெம்பரேச்சர் உள்ளுக்குள்ள இருக்கிற காங்கிரீட்டோட டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணணும். அது அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஹீட் வந்து வெளியே போகும்போது காங்கிரீட் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த டெம்பரேச்சர் இல்லைன்னா காங்கிரீட் கிராக்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ மனோஜ், தேங்க்யூ. ஓகே கார்த்திக், நீங்க கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஷ்ரிங்கேஜ் கிராக் வராம இருக்க பிளான்ட் லெவல்ல என்ன பண்ணணும், சைட் லெவல்ல என்ன பண்ணணும், சைட்ல வந்து காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், காங்கிரீட் போடுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு ஒரு 3 கொஸ்டினா பிரிச்சுக்கலாம் இதை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, கிராக் வராம இருக்க RMC பிளான்ட் லெவல்ல என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணும். இந்த கொஸ்டின் அப்படியே வரிசையா 3 பேருட்டையுமே. ஸோ சைட்ல கிராக்ஸ் அவாய்ட் பண்றது, ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம RMC பிளான்ட் லெவல்ல என்னென்ன மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு அக்ரிகேட், டெம்பரேச்சர் ஃப்ரீ அக்ரிகேட்ஸ் வந்து டெம்பரேச்சர் அந்த ரொம்ப ஹீட்டா இல்லாம நம்ம அக்ரிகேட்ஸ் வந்துட்டு வெட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரியான வெயில் நேரங்கள்ல வந்துட்டு நம்மளோட அக்ரிகேட்ஸ் எல்லாமே ஸ்ப்ரிங்க்லிங் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு இப்ப நமக்கு சைட்க்கு காங்கிரீட் வேணும் அப்படிங்கும் பொழுது ஒரு ப்ரீ பிளானிங், இப்ப நம்ம ஒரு மாஸ் காங்கிரீட் பண்ண போறோம், ஒரு ரூஃப் பண்ண போறோம், ஒரு PT ஸ்லாப் பண்ண போறோம். ஸோ அது என்ன ஸ்ட்ரக்சர் பண்ண போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது ஸோ அந்த சைட் தெரியும், அந்த அப்ரோச் தெரியும்.
இது எவ்வளவு டிஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் பிளான்ட்ல இருந்து சைட் வந்துட்டு எவ்வளவு டிஸ்டன்ஸ், இது எவ்வளவு தூரம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணிக்க போறோம். ரெண்டாவது எதுக்காகன்னா எவ்வளவு வண்டி நமக்கு தேவைப்படுது, எவ்வளவு டிரான்சிட் மிக்சர் நமக்கு தேவைப்படுது. எதுக்காக இந்த டிரான்சிட் மிக்சரோட கால்குலேஷன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் டைம் டிலே ஆனாலும் ப்ராப்ளம் இருக்குது. கான்கிரீட், அதாவது ஒரு எப்பவுமே வந்துட்டு சைட்ல வந்துட்டு கான்கிரீட்டுக்காக சைட் வெயிட் பண்ணலாம், பட் சைட்டுக்காக கான்கிரீட் எப்போதுமே வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தாட். அது ஒரு கான்கிரீட் வந்து சைட்ல உல்டாவா சொல்றீங்க ஆக்சுவலா இல்லையா? நீ உல்டாவா சொல்றீங்க, யூசுவலா சைட்ல சொல்றது உல்டாவா சொல்றீங்க, ரைட்? இல்ல நான் சொல்றது என்ன பொறுத்தவரையில உண்மை. அது இல்ல புரியுது. சைட் இன்ஜினியர்ஸ் யூசுவலா வந்து கான்கிரீட் நிக்கலாம்யா, நாங்க நிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சைட் இன்ஜினியர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் அது. ஆனா நீங்க ரிவர்ஸ்ல வந்து நீ வெயிட் பண்ணா தப்பு கிடையாது, கான்கிரீட் வெயிட் பண்ணாதான் பிரச்சனை. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ஏன்னா வந்துட்டு அல்டிமேட்டா வந்துட்டு குவாலிட்டியான கான்கிரீட் வந்துட்டு சைட்டுக்கு போகணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ரெண்டாவது வந்து சப்ளிமெண்டரி சிமெண்டீசியஸ் மெட்டீரியலை நம்ம வந்துட்டு இந்த டைம்ல நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப அந்த ஹாட் வெதர் சீசன்ல வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. ரெண்டாவது வந்துட்டு சைலோஸ் சொல்றேன்ல சார், சைலோஸ் வந்துட்டு நமக்கு என் நம்பர் ஆஃப் சைலோஸ் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர்னு நான் ஃபீல் பண்றேன். எதுக்காகன்னா இப்ப தெரியும் எல்லாமே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில சிமெண்டோட அந்த எப்பவுமே அந்த சிமெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் கம்மி ஆகுது. இதனால அவைலபிலிட்டி ஆஃப் சிமெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் இருக்குது அது. ஸோ ரெண்டாவது வந்துட்டு அவங்க ரொம்ப சிஎம்ஏ வந்து ரொம்ப இது பண்றாங்க, அட்வான்ஸ் பேமெண்ட் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஃப்ளூயண்டா சிமெண்ட் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல. ஸோ வந்துட்டு நம்ம 2 சைலோலையும் சிமெண்ட்டை ஃபில் பண்ணி வச்சிருந்த 3 சைலோலையும் சிமெண்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த காலம் போய் இன்னைக்கு வந்துட்டு ஒரு வண்டிக்காக வெயிட் பண்ணி அந்த அந்த ஜாபை வந்துட்டு நம்ம பிளான் பண்ற மாதிரியான சிச்சுவேஷனுக்கு நம்ம இப்ப தள்ளப்பட்டிருக்கோம். ஒண்ணு, இதனால இதை அவாய்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம்னா 2 சைலோ, எனக்கு என்ன பொறுத்தவரை 2 சைலோ நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு சைலோல எப்பவுமே ஒரு சிமெண்ட் அன்லோட் பண்ணி 1 டே 2 டே ஆனதுக்கு அடுத்து அந்த சைலோல இருந்து நம்ம கன்சூம் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷா வரக்கூடிய சிமெண்ட்டை வந்துட்டு இன்னொரு கார்த்திக் ஒரு நிமிஷம், ஆக்சுவலா ரொம்ப வேலிடான பாயிண்ட்ஸ். எனக்கு ஒரு வாலண்டியர் வேணும். இந்த பாயிண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? நம்ம செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட்ஸ் நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிடலாம். ஒரு ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா நினைக்கிறேன். சம்படி கேன் ஹெல்ப் இட் வித் மீ. யாராவது ஒரு பென் பேப்பர் நோட் பண்ணியோ இல்ல மொபைல்ல டைப் பண்ணியோ லேப்டாப்ல இருந்தா பண்ண முடியுமா? எனிபடி, எனி ஆஃப் யூ? டக்குன்னு வாங்கப்பா யாராவது ஒருத்தவங்க. பவானி, தேங்க்யூ சோ மச். பவானி அப்படியே ஆரம்பிச்சிடுறீங்களா? நம்ம இப்ப கேட்ட கொஸ்டின்ல இருந்தே ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ சோ மச் பவானி. ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐ வில் டு. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ பவானி சார். ஸோ அந்த சிமெண்ட் யூசேஜ் அதாவது ஃப்ரெஷ்ஷா வந்து சிமெண்ட்டை வந்து நம்ம கன்சூம் பண்ணாம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த சிமெண்ட்டை நம்ம கன்சூம் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இந்த மாதிரியான நேரத்துல. ரெண்டாவது டிரான்சிட் மிக்சர்ல வெட் கனி பேக் நம்ம சுத்திட்டு போகலாம். அதாவது இப்போ எல்லா பிளான்ஸுமே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு 1 or 2 பிளான்ஸ் சிட்டி ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு நியர்பை பிளான்ட்ல இருந்து ப்ரொடக்ஷன் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அது. இப்போ ஒரு நியர்லி ஒரு 20 கிலோமீட்டர் ஒரு 15 கிலோமீட்டர் ரேடியஸ்ல உள்ள சைட்ஸை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா பிளான்ட் லெவல்ல நம்ம இந்த மாதிரியான செக் நம்ம பண்ணிக்கிட்டோம், ப்ரீ பிளான்ட் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான சிச்சுவேஷனை நம்ம ஓவர் கம் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ கார்த்திக். நான் அப்படியே அடுத்த தினேஷ் கிட்ட போறேன். தினேஷ், பிளான்ட் லெவல்ல என்ன பண்ணணும்? முத்து, இது ஒரு half an hour கழிச்சு நான் எல்லாருக்கையும் வந்துடுறேன். இவங்க முதல்ல சீஃப் கெஸ்டோட ஒப்பீனியன் ஃபுல்லா கேட்டுக்கலாம், அப்புறம் கொஸ்டின் போயிடலாம். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா எல்லாரும் பேசுறோம். ஆல்மோஸ்ட் கார்த்திக் சார் வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஆட் ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்முடைய கோர்ஸ் அண்ட் ஃபைன் அக்ரிகேட்டை நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு டிசைன் பண்றப்போ நம்ம ஆல் இன் அக்ரிகேட்டை மைண்ட்ல வச்சு பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த வெதருக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து வாட்டர் ஸ்ப்ரிங்க்லிங் சொன்ன மாதிரி அக்ரிகேட்டோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் மேஜரா பண்ணோம், ஆட் ஆனா பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து சப்ளை பண்ற கான்கிரீட் வந்து கிராக் சிங்கேஜ் கிராக்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய கான்கிரீட்டா நம்ம கொடுக்கலாம். பிளான்ட்ல பண்ணுவோம். இது ஆல் இன் அக்ரிகேட்டை ஏன் எம்பசிஸ் பண்றீங்க? ஆல் இன் எஸ் ஆக்சுவலா இப்போ நம்மளுடைய ஃபைன் அக்ரிகேட்டோட பிலோ 150 எது பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி கிடைச்சதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்ப நீங்க இந்த ஆல் இன் அக்ரிகேட் நம்ம கரெக்டா பைண்ட் பண்ணல அப்படின்னாக்கா அந்த லெஸ் வெயிட் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் மேல ஃப்ளோட் ஆயிடுச்சுன்னா அது ஃபார்ம் ஆகி அதுல சிங்கேஜ் அதிகமா டெவலப் ஆயிட்டு போகுது. அது ஒரு ரீசனா இருக்கு. ரெண்டாவது, எல்லாருடைய வாட்டரோட பிஹெச் வேல்யூவை நம்ம மானிட்டர் பண்ணோம்.
பிளான்ட் லெவல்ல நம்ம பண்ண வேண்டியது. ஈவன் காங்கிரீட்க்குன்னு நம்ம வாட்டர் யூஸ் பண்றோம்னா அட்மிக்சர் பிளஸ் வாட்டர் யூஸ் பண்றப்ப பிஹெச் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாம பாத்துக்க வேண்டிய ஒரு கடமையும் நம்ம கிட்ட இருக்கு. இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு இன்னும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, ஃபார்வர்டு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, நம்ம இந்த ஷிங்கேஜ் கிராக்கை அவாய்ட் பண்ணி இது வந்து டெவலப்டு கிராக்காவோ இல்ல வேற எதுவும் கிராக்கா மாதிரி நமக்கு பிரச்சனை தராத அளவுக்கு நம்ம காங்கிரீட்டை சேஃபா பிளேஸ் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. சந்துரு, கிராக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு ஆர்எம்சி பிளான்ட் லெவல்ல பிளான்ட்டுக்குள்ள என்னென்ன ஸ்டெப் எல்லாம் நம்ம எடுக்கணும்? இப்ப நம்ம கார்த்திக் சாரும் தினேஷ் சாரும் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ண வேண்டிய பாயிண்ட் தான் அதுல. பட் இதையும் தாண்டி இன்னும் 1 or 2 பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து வரேன். நான் என்னோட லெவலுக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் சொல்றேன். பேசிக்கா நம்ம நார்மல் காங்கிரீட் ஃபார் M20 இருந்து M40 இந்த நார்மல் காங்கிரீட்டுக்கு மட்டும் சொல்றேன். மேக்சிமம் காங்கிரீட் பிளேசிங் டெம்பரேச்சர் வந்து 40ன்னு சொல்றோம். பட் இந்த 40 டெம்பரேச்சர்ன்றது மார்கழி மாசத்துல பிளேஸ் பண்ணா உங்களுக்கு கிராக் மேக்சிமம் ஃபார்ம் ஆகாது. பட் மார்ச்ல இருந்து ஜூன் அந்த ரேஞ்சில் பண்ணும்போது 30க்கு மேல போச்சுனாலே வந்து ஷிங்கேஜ் கிராக் ஃபார்ம் ஆகும். ஸோ 30 டிகிரி காங்கிரீட் பிளேஸ் பண்ணக்கூடாது. அந்த 30 டிகிரியை தாண்டாம இருக்கிறதுக்காக தான் வாட்டர் ஸ்ப்ரிங்க்லிங் பண்றது, பிளஸ் அப்புறமேட்டுக்கா நம்ம வந்து சைலோல சிமெண்ட்டை இறக்கும் போது சிமெண்டோட டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி இருக்கும் போது அன்லோட் பண்றது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் நம்ம கார்த்திக் சார் சொன்ன மாதிரி சைலோ இன்க்ரீஸ் பண்றது, இதெல்லாம் வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும் பிளான்ட் லெவல்ல. இது போக நம்ம வந்து ஃபைன் அக்ரிகேட் ஆல் இன் அக்ரிகேட்டோடைய ரேஷியோஸ் இதெல்லாம் வந்து கவர் பண்ணணும். இதெல்லாம் ப்ராப்பரா இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து நீங்க காங்கிரீட் வந்து மேக்ஸிமம் பேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் டிரான்சிட் மிக்சர்ல பாத்தீங்கன்னாக்கா வந்து கன்னி பேக் சுத்தி அதை ப்ராப்பரா வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கறது. அதுக்கப்புறம் பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஷட்டரிங்ல ஷீட்ல வந்து நான் அடுத்த டாபிக் வரேன் சந்திரு. அது வந்து சைட் லெவல். இப்போ பிளான்ட்டுக்கு மட்டும் தான் கொஸ்டின். பிளான்ட்டுக்குள்ள இப்போ இதெல்லாம் பண்ணலாம், ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம், கன்னி பேக் சுத்தலாம், சிமெண்ட் ஹீட்டா இருக்கக்கூடாது, ஆல் அக்ரிகேட் மெயின்டைன் பண்ணணும், பிஹெச் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பிளான்ட் லெவல்ல மாற்றம். ஆமா, அது போக சிமெண்டீசியஸ் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணணும். இப்போ வந்து நீங்க பியூர் சிமெண்ட் போட்டீங்கன்னாக்கா ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த டைம்ல வந்து டிசைன் மிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி பைண்டிங் மெட்டீரியலை வந்து ஆல்டர் பண்ணணும். இப்போ நம்ம கோர்ஸ் அண்ட் ஃபைன்ஸை மட்டும் தான் பேசணும். இது சிமெண்டீசியஸையும் வந்து ஆல்டர் பண்ணணும். இப்போ வந்து 360/80 போடுறதுக்கும் 240/240 போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதான் வந்து ரெண்டுமே வந்து ஒரே கிரேட் தான். 10th வந்து நமக்கு தேவை வந்து 28 daysல 40 தான். பட் எந்த சிமெண்ட் ஓபிசி போட்டாலும் 40 கிடைக்கும், ஓபிசி ஜிஜிபிஎஸ் போட்டாலும் கிடைக்கும், ஓபிசி ஜிஜிபிஎஸ் வித் ஃப்ளை ஆஷ் ட்ரிபிள் காம்போனன்ட் இது போட்டாலும் கிடைக்கும். நம்ம கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணணும், ஷிங்கேஜ் கிராக் ஃபார்ம் ஆகக்கூடாது, இதான் நம்மளோட குறிக்கோள். ஸோ அப்போ வந்து ஓபிசி கண்டென்ட் குறைக்கணும். குறைச்சிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்கா ஷிங்கேஜ் கிராக் ஃபார்ம் ஆகுது குறையும். இது ஒண்ணு. வேற இதை தவிர்த்துன்னா இது தவிர்த்து வந்து இன்னமும் வந்து காங்கிரீட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் காங்கிரீட் கேட்கறாங்க, காங்கிரீட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் கேட்கறாங்க, பிலோ 30 டிகிரி 25 டிகிரின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல வந்து ஐஸ் ஆட் பண்ணுவோம். க்ரஷ் பண்ண ஐஸை வந்து பிளான்ட் லெவல்ல போட்டு அதை காங்கிரீட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணலாம். இது நார்மல் காங்கிரீட் பேசிட்டோம். இப்போ ஐஸ் காங்கிரீட் உங்களுக்கு ஏதாவது வேணும்னு சொல்லுங்க, அதை பத்தி பேசலாம். ஆமா, கண்டிப்பா அது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வச்சிருக்கேன். நீங்க நிறைய மெட்ரோக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. அது தனியா உங்ககிட்ட அதை ஒண்ணு கேட்டுக்கிறேன், நான் எப்படி பண்றீங்க அப்படின்றத. சோ இப்போதைக்கு ஒரு லேயர் மொத்தம் மற்ற எல்லாரும் கொஞ்சம் பொறுத்துக்கணும். இப்போ ஒரு 3 கொஸ்டின் கையில எடுத்திருக்கோம். அந்த 3 கொஸ்டின் நான் எங்களுக்குள்ள பேசி முடிச்சிடுறோம், அப்புறம் ஓப்பனா வந்துடுறோம், அது முடிச்சிடுறோம். இப்போ எடுத்த கொஸ்டின்ல கிராக் ஏன் வருதுன்னு பேசணும், கிராக் வராம இருக்க பிளான்ட் லெவல்ல என்ன பண்ணணும்னு பேசணும். இப்போ அடுத்து வந்து கிராக் வராம இருக்க சைட் லெவல்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்றத பேச போறோம். கார்த்திக், இப்போ சொல்லுங்க. அதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம்னு நினைச்சேன் சார். வேற ஒண்ணுல அதுவுமே நீங்க பின்னாடி பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலையும் தேவையான அவகாசமும் இல்லாத நிலத்துல இருக்கிறதுனால எல்லா பாயிண்ட்டையும் கண்டிப்பா நான் கவர் பண்ணிக்க மாட்டோம் தான். நான் ஏன் உங்களை இப்ப தவிர்க்கிறேன் அப்படின்னா, இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்கும். அப்ப எல்லாரும் ஒப்பீனியன் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா சீஃப் கெஸ்ட் பேசுறதுக்கான நேரம் வந்து ரொம்ப சுருங்கி போயிடும். அதனால அவங்க கருத்துக்களை மொத்தமா வாங்கிக்கிறேன். நீங்க சேர்க்க விரும்புற பாயிண்ட், கேள்வி கேட்க விரும்புற கேள்விகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ரிசர்வ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நம்ம பேசாம நான் செஷனை முடிக்காம போறது இல்லை, நம்ம கண்டிப்பா பேசுவோம், அதெல்லாம் கவர் பண்ணிக்கலாம். நான் அந்த உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். பட் லெட் தம் அவங்களோட கருத்துக்கள் நம்ம கேட்டுக்கலாம். கேட்டு நமக்கு ஏன்னா இப்ப நீங்க தனியா உட்காந்து காத்துக்கிட்ட பேசுறீங்கன்னா அவர் இந்த கிராக் அவாய்ட் பண்றதுக்கு 3 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாரு. அவரை கூப்பிட்டு 5 நிமிஷம் பேச வைக்கிறோம் போது சில பாயிண்ட்கள் விடதான் செய்யும் இல்லையா, நம்ம அதை ஒர்க் பண்ணுவோம்.
தேங்க்யூ முத்து ஃபார் யுவர் இன்புட்ஸ். வி வில் டாக் கண்டினியூ. கார்த்திக் சொல்லுங்க, இப்போ பிளான்ட் லெவல்ல இந்த மெஷர்லாம் நம்ம எடுத்துட்டோம். சைட்ல நம்ம என்ன பண்ணணும் கிராக் வராம இருக்க? காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி, போட்டதுக்கு அப்புறம் அடுத்த கேள்வி. காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் சைட்ல? எஸ் சார். மெயினா நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் வந்துட்டு இந்த கிராக்ஸ் அதை பத்தி பேசிட்டு இருக்கிறது. இது பிளான்ட் லெவல்ல என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் நம்ம பண்ணணும், இப்போ சைட்ல என்னென்னலாம் பண்ணணும். ஒரு காங்கிரீட் மேனுஃபேக்சரர் நம்ம என்னென்ன சஜஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சைட் விசிட் நம்ம பண்ண போறோம். சைட் விசிட் பண்ணும் பொழுதே நம்ம இது ரொட்டேஷனலா எல்லாரும் பண்றதா, இது ஒரு டீம் இருக்காங்க, அவங்களுக்கு தனியா ஃபார்மேட் இருக்குது, என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் அவங்க செக் பண்ணணும், ப்ரீவியஸா காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாலே பம்ப் எந்த இடத்துல இதெல்லாம் பண்ண போறோம். ஸோ இதையும் தாண்டி வந்துட்டு ஒரு குவாலிட்டி பர்சனா, ஒரு டெக்னிக்கல் பர்சனா நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரேட் ஆஃப் எவாபரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு சைட்ல தான் நடக்க போகுது ஆஃப்டர் பிளேசிங் காங்கிரீட். இதை தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் சைட்ல கஸ்டமரோட நம்ம பேசலாம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பிளான், இல்லைன்னா ஒரு செக்லிஸ்ட் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். கஸ்டமர் ஃபர்ஸ்ட் சைட் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணிட்டு, இப்போ நமக்கே தெரியும் வந்து சட்டரிங் ஷீட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த பேக்கிங் டைப் போட்டு எல்லாமே ஒட்டியிருப்பாங்க. சில சமயம் இன்னும் அட்வான்ஸாவே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சில ஆர்எம்சிஸ் வந்துட்டு அதே நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. கஸ்டமருக்கு வந்துட்டு பேக்கிங் டேப்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு சில ஆர்எம்சிஸ் வந்துட்டு அந்த பாலித்தீன் கவர் சீட்ஸ் வந்துட்டு அது ஸ்கொயர் ஃபீட் ₹1 எவ்வளவுதான் வருது, அது கூட நம்ம சைட்ல இருந்து நம்ம கொடுக்கலாம். அது ஒரு ஆட் ஆன் ஒரு இதுதான் அது நமக்கு வந்துட்டு. அந்த மாதிரி அதாவது வாட்டர் வந்து அந்த ரேட் ஆஃப் எவாபரேஷனை கம்மி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு கீழே சட்டரிங் ஷீட் வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு சீல்டா இருக்கணும். காங்கிரீட்டோட ப்ளீடிங் வாட்டர் கம்பல்சரி மேலதான் வரணும், வேற எந்த வழியாக எவாபரேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப நம்ம உறுதியா இருக்கணும். அது ஸோ அந்த பாலித்தீன் கவர் ப்ரொவிஷன் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். இது வந்து நம்ம காங்கிரீட் போடுறதுக்கு முன்னால இல்ல, இந்த நம்மளோட சேல்ஸ் வந்துட்டு எப்போ வந்து சைட்டை அப்ரோச் பண்றாரோ அப்பவே நம்ம போனோம்னா இன்னும் நமக்கு ஹெல்த்தியா இருக்கும். கஸ்டமர் வந்து நம்மள வந்துட்டு இன்னும் வந்துட்டு இது பண்ணினா, கம்பி கட்டினதுக்கு அடுத்து அதை பண்ண முடியாது இல்லையா? கம்பி கட்டுறதுக்கு முன்னாலே நம்ம சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ இந்த ப்ரொவிஷன் நம்ம சைட்ல இருந்து ஒரு பேக்கிங் டேப்போ இல்லைன்னா வந்துட்டு ஒரு பாலித்தீன் கவரோ இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பெட்டர் வந்துட்டு கஸ்டமரை நம்ம ஹோல்டு பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்குது. இது போக இன்னும் அதிகம் இதுக்கு அடுத்து வந்துட்டு அந்த தண்ணி வாட்டர் ப்ரொவிஷன், அதாவது வாட்டர் ஸ்ப்ரிங்க்லிங் பண்றதுக்கு உண்டான ப்ரொவிஷன் எல்லாம் சைட்ல இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஹோஸ் வந்துட்டு எண்ட் டு எண்ட், இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் ஹோஸ் ப்ரொவிஷன் இருக்கா சைட்ல, அதை நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஸோ வாட்டர் ஸ்ப்ரிங்க்லிங் பண்றதுக்கு ப்ரொவிஷன் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். டிஸ்டன்ஸ், நான் முதல்ல சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ரொம்ப டைம் டிலே ஆகக்கூடாது. 100% சைட் முடிஞ்சிருச்சா, 100% சைட்டோட ஒர்க் முடிஞ்சிருச்சா, அதுக்கு அடுத்துதான் நம்ம காங்கிரீட் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கே தெரியும் நிறைய இடங்கள், எஸ் சார், நிறைய இடங்கள்ல நம்ம பாக்குறோம் காங்கிரீட் வண்டி போய் நிற்கும், அதுக்கு அடுத்துதான் வந்துட்டு சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கு பௌர்ணமிம்பாங்க, இன்னைக்கு அமாவாசைம்பாங்க, இல்ல இன்னைக்குள்ள நான் காங்கிரீட் போடணும், எனக்கு செக்கிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னு கஸ்டமர் சைட்ல இருந்து சொல்லுவாங்க. ஸோ இது அவங்களோட வேலிட் பாயிண்ட் தான், இல்லைன்னு சொல்றேன். நான் முன்னாலே சொன்ன மாதிரி காங்கிரீட்டுக்காக சைட் வந்துட்டு வெயிட் பண்ணலாம், பட் சைட்டுக்காக காங்கிரீட் எப்பவுமே வெயிட் பண்ணா அது அல்டிமேட்டா காங்கிரீட்டுக்கு தான் ப்ராப்ளம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ஷூர் பண்ணணும். நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அலோகேட் பண்ணணும். நம்ம சைட்ல இருந்து எவ்வளவு வண்டி நமக்கு தேவைப்படுது, பிளான்ட்ல இருந்து சைட்டுக்கு போறதுக்கு 100 cubic மீட்டர்னா மினிமம் எத்தனை வண்டி நமக்கு தேவைப்படுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஆபரேஷன் டீமுக்கு வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இந்த சைட்டு கம்பல்சரியா சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும், சைட்டோட இம்பார்ட்டன்ட் அதிகமா இருக்குது, ஸ்லாப் காங்கிரீட் ஹாட் வெதர்ல போடுறோம் அப்படின்னா எவ்வளவு வண்டி நமக்கு தேவை அப்படிங்கிறத கம்பல்சரி நம்ம சொல்லிடணும், அரேஞ்ச் பண்ணணும். ரெண்டாவது பம்ப் எந்த இடத்துல பொசிஷன் பண்ண போறோம், ஹரிசாண்டல் லென்த் ரொம்ப அதிகமா கொடுக்க போறோமா, இல்ல வந்துட்டு வெர்டிகல் லைன் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்துட்டு ரொம்ப வேலிட் பாயிண்ட் தான். இப்போ ஹாட் வெதர் நேரத்துல ஹரிசாண்டல் லைன் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பம்ப் சோக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கே தெரியும் சங்க நிறையால போடும் பொழுது சோக் பை ஜோக்கா தான் நம்ம போட்டுட்டு இருப்போம், கண்டினியூஸா பம்ப் பண்ண முடியாது. ஸோ அந்த நேரத்துல வந்துட்டு காங்கிரீட் வந்துட்டு ஹரிசாண்டல் பைப்லைன்ல அதிகமா இருந்ததுன்னா அது சோக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை நம்ம என்ஷூர் பண்ணணும் எப்பவுமே. ஸோ இந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம் சார். இது என்னோட ஒப்பீனியன் சார். இது ரெண்டாவது இன்னும் ஒரே ஒரு விஷயம், மோர் ஃபைன்ஸ் மீன்ஸ் மோர் கிராக்ஸ், இது என்னோட ஒப்பீனியன் சார். இது சிம்பிளி வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஃபைன் கண்டென்ட்டை. சிம்பிளி இந்த மாதிரி ஹாட் வெதர் சீசன்ல வந்துட்டு ஃபைனர் கண்டென்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்.
சப்ளிமெண்டரி சிமெண்டீசியஸ் மெட்டீரியல்லையே 2 டைப் ஆஃப் சிமெண்டீசியஸ் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்றோம். பல்வேரியஸ் ஸ்டிஃபியூலஸ் யூஸ் பண்றோம், இந்த ஸ்லாக் யூஸ் பண்றோம். கம்பேரிட்டிவ்லி இந்த நேரத்துல வந்துட்டு பிளையாஸ் யூஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த கிராக்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இப்போ 60% 60-40 கோர்ஸ் ஃபைன் போடுறோம் அப்படின்னா இந்த நேரத்துல 61% பண்ணிக்கலாம். ஸோ ஃபைன்ஸ் அதிகமா இருந்ததுன்னா ஓகே, நம்ம திருப்பி டிசைன்குள்ள போக வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம சைட்டோட எக்ஸிபிஷன் ஓகே. பட் ஆனா வெல் டன், சூப்பர். நீங்க சைட்டை பத்தி சொன்னது வந்து ரொம்ப காம்ப்ரஹென்சிவா ரொம்ப நல்லா இருந்தது. பவான் நோட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். நமக்கு பயங்கரமான மெட்டல் கேர் கிடைக்க போகுது. தினேஷ் அவர் கவர் பண்ணிட்டாரு, கோச்சிக்காதீங்க, நீங்க சொல்லுங்க. அடுத்த இல்ல கவர் பண்ணிட்டாலும் ஓகே தான், பெஸ்ட் தானே. நமக்கு வேலிடா அழகா சொல்லிட்டு இருக்காரு கார்த்திக், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு. ரெண்டாவது நம்ம இது வந்து போர் ஸ்லம்ப் வந்து சைட்ல இருக்கிறவங்க காம்ப்ரமைஸ் பண்ணாம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன் இப்போ நான் வந்து ஸ்லாப் போறேன்னா 140 to 160, அதுக்கு மேல நான் கண்டிப்பா ஸ்லம்ப் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல சைட்ல நம்மளும் கொடுக்குறவங்களும் நம்ம அப்படி கொடுக்கணும். சைட்லயும் நம்ம வந்து ஆஸ் அ கியூசியா வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து வந்து நான் முதல்ல பாராட்டிடுறேன், இதுக்காக பாராட்டிடுறேன். ஒரு ஆர்எம்சி மேனுஃபேக்சரா இருந்துட்டு ஸ்லம்ப் கரெக்டா இருந்தா வாங்கு, இல்லைன்னா வாங்காதன்னு குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்றது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அங்க இருந்தா ஸ்டார்ட் பண்றோம். அதை நம்ம பண்ணலனாலே நமக்கு வந்து இது கிடையாது. இன்ஜினியர்ஸ்க்கு முக்கியமா சைட்ல இருக்க குவாலிட்டி இன்ஜினியர்ஸ்க்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. அதை நாங்க அது எல்லாருமே அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் அதை ஃபிக்ஸ் பண்றதுனாலே நம்ம ஒரு 90% ப்ராப்ளத்தை சால்வ் பண்றோம். ரெண்டாவது, எனக்கு வைன் ப்ரெஷர் வந்து என் சைட்ல அதிகமா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப அதை தடுக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ், சிம்பிளான சின்ன ப்ரொவிஷன்ஸ் தான். அந்த கிரீன் ஷீட்ஸை வந்து நம்ம சைட்ல ப்ரொவைட் பண்றது, என் ஸ்லாபுக்கு மேல டெம்பரரியா ப்ரொவைட் பண்றது, போட்ட உடனே ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர்க்குள்ளேயே வந்து மேல வந்து எல்டி ஷீட்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது. எக்ஸஸா முன்னாடி வந்து கன்னி பேக்ஸ் போட்டுட்டு இருந்தோம். ஓகே ஓகே, நீங்க போஸ்ட் போட்டுட்டீங்க. ஓகே, போஸ்ட் போர் போயிட்டோமா? ஓகே, இதை மெயின்டைன் பண்ணிட்டு கார்த்திக் தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்காரு. காங்கிரீட் வந்து சைட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஏன்னா சைட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஷிஃப்ட்ல இன்னொரு ஷிஃப்ட் பாக்குறதுக்கான கேப்பபிள் டைம் இருக்கு. ஆனா காங்கிரீட்டுக்கு 2.5 hours மட்டும்தான். அந்த 2.5 மணி நேரத்துல அந்த காங்கிரீட்டை யூஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு காங்கிரீட். அது இல்லைனாக்கா அதை நம்ம கெடுத்து நம்ம எடுத்துக்கிட்டு போறோம் அப்படிங்கிறது இதுவா இருக்கிறதுனால அதையும் நம்ம மெயினா எடுத்துக்கணும். தேர்ட் வந்து நமக்கு அண்டுலேஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு பெரிய ஸ்லாப் ஏரியா போட்டோம்னாக்கா ஸ்டார்டிங்ல இருந்து ஃபைனல் வரையும் அந்த டாப் லெவல் கரெக்டா இருக்கும். அண்டுலேஷன்ஸும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த கிராக். அந்த அண்டுலேஷன்ஸ் இல்லாம நம்ம பாத்துக்கணும். அதையும் நம்ம போறப்ப மானிட்டர் பண்ணோம். சைட் இன்ஜினியர்ஸ் சொல்றோம், அவங்க வந்து பெரிய ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறப்ப நம்ம மானிட்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா சொல்லலாம். ரெண்டாவது, ஷட்டரிங் கேப் இல்லாம பாத்துக்கிறது. இதெல்லாம் போஸ்ட் போர்ல நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம சிங்கேஜ் ஃப்ரீ கான்கிரீட்டா இது பண்ணிக்கலாம். தேங்க்யூ தினேஷ். நான் அடுத்த கேள்வி வரும்போது உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சிடறேன் நானு. சந்துரு, இப்போ கிராக் வராம இருக்க பிளான்ட் லெவல்ல என்ன பண்ணணும்னு பேசி முடிச்சு, இப்போ சைட்ல காங்கிரீட் போர் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், டிரான்சிட் என்ன பண்ண போறோம், காங்கிரீட் போடுறது என்ன பண்ண போறோம்னு பேசிட்டு இருந்தோம். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. எல்லா டாப்பிங்கும் கவர் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கவர் பண்ணி கண்டிப்பா மெயின்டைன் பண்ணாதான் வந்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓ, நீங்க கடைசியா இல்ல, இது வந்து எல்லாமே வந்து இதுதான். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னாக்கா சைட்ல காங்கிரீட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்டா இருந்ததுனாக்கா பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கிராக் வர்றதை வந்து அது எப்படி கவர் பண்றது நம்ம பேச போறோம். இதெல்லாம் வந்து இனிஷியலா காங்கிரீட் பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஷட்டரிங் ஸ்ட்ரீட்ல தண்ணி அடிக்கிறது, அந்த காங்கிரீட் பிளேஸ் பண்ணது லாங் டிஸ்டன்ஸ் பைப்லைன் வாட்டர் ஸ்ப்ரிங்க்லிங் பண்ணணும் ஸ்ட்ரீட் மேல. அது பாத்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் பைப் லைன்ல வந்து ஹரிசாண்டல் வந்து எவ்வளவு லாங் இருக்கோ அவ்வளவும் நீங்க காங்கிரீட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். எவ்வளவு தூரம் நீங்க வந்து பைப்ல வந்து பிஸ்டன்ல அடிச்சு மூவ் பண்றீங்களோ அந்த காங்கிரீட் ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து ஒரு 2 degree 3 degrees காங்கிரீட் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிதான் மேல போகும். அதே மாதிரி சங்கன் சொன்னீங்க, வெயிட் பண்ணி போடும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து சன்லைட் பைப்ல அடிச்சு பைப்பெல்லாம் ஆல்ரெடி ஹீட்டா இருக்கும். அதுல இருக்கிற வாட்டர் எல்லாம் அவுட் ஆயிட்டு மேல போயிட்டு காங்கிரீட் ஸ்லம்ப் டிராப் ஆகி விடும். அவன் அப்படியே தட்டி விட்டு போவான். அப்ப அதுல வந்து ஹைட்ரேஷன் ஆகும்போது அதுல வந்து தேவையான வாட்டர் இருக்காது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கிராக் வரும். இதெல்லாம் வந்து சைட் லெவல்ல பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு பிளான் பண்ணணும். பம்ப் எங்க பொசிஷன் பண்ணணும்,
இந்த டிரான்ஸ்போர்ட்டிங் மேல வந்து கன்னி பேக் போட்டு கூட அந்த காங்கிரீட்டை கவர் பண்ணலாம். ஹரிசாண்டல் பைப் லைன் இருக்குன்னா அது மேல கூட வந்து கன்னி பேக் போட்டு வாட்டர் ஸ்ப்ரிங்க்லிங் பண்ணலாம், காங்கிரீட் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றதுக்கு. அது மாதிரி எல்லாத்தையும் பண்ணோம்னாக்கா நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் கிராக். சூப்பர். அப்போ இப்ப இந்த ரவுண்ட் ஆஃப் கொஸ்டின் நான் கார்த்திக் கடைசியா வச்சுக்கிறேன், தினேஷ் கிட்ட வந்துடுறேன். தினேஷ், இப்போ பிளான் லெவல்ல பாத்துட்டோம், சைட்ல ப்ரீ போர் பாத்துட்டோம், காங்கிரீட் போட்டேங்க, இப்ப நான் என்னங்க பண்ணணும் கிராக் அவாய்ட் பண்றது? கான்கிரீட் போட்டோம் அப்படிங்கிறப்ப நமக்கு நம்மளோட தம் ரூல் வச்சுக்கிட்டுதான், எனக்கு கான்கிரீட் பிளேஸ் பண்ணது வந்து ஒரு 1.5 hour 2 hours எனக்கு வந்து இனிஷியல் செட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து உடனடியா பண்ண வேண்டியது ரீஃபினிஷிங். கான்கிரீட் போடுறப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஷட்டரிங்க்கு கண்டிப்பா ஒருத்தர் இருக்காங்க, ஒரு டீம் இருக்கு, ஷட்டரிங் டீம் இருக்கு, எலக்ட்ரிக்கல் டீம் இருக்கு, பிளேசிங் டீம் இருக்கு, ஃபினிஷிங் டீம் இருக்கு. ஆனா போட்டதுக்கு அப்புறம் கேர் பண்றதுக்கு இப்போதைக்கு நம்ம வந்து சோர்ஸ் வந்து சைட்ல இருந்து கொடுக்கறது இல்லை. அதை வந்து நம்ம ஆர்எம்சி சப்ளைஸா நாங்க வந்து என்ன பண்றோம்னா, எங்களோட டெக்னீஷியன்ஸை வச்சு நாங்க வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அவங்களால என்ன பண்ண முடியும்னா, சார் இப்படி வருது, இனிஷியல் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இப்ப சிங்கேஜ் ஆகுது, இந்த இடத்துல சிங்கேஜ் இருக்கு, இந்த இடத்துல கிராக்கா வருது, அதை வந்து நான் ட்ரீட் பண்ணணும். ட்ரீட் பண்றதுக்கான ஃப்ளோட்டிங்கோ இல்ல வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ப்ரூம் பண்றதோ இதை நான் பண்றதுக்கு வந்து ஒரு இடத்துலயோ 2 இடத்துலயோ சொல்லி கொடுப்பாங்க. பட் சைட்ல இருந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், இல்ல சைட்ல என்ன பண்ணணும், ஒரு QC இன்ஜினியர் என்ன பண்ணணும்னா அதுக்குன்னு தனியா ரீஃபினிஷிங் டீம் வைக்கணும். கண்டிப்பா ரீஃபினிஷிங் வந்து ஒன்றும் பெருசா இல்ல, ஜஸ்ட் வந்து வர கிராக்க ஒரு டிபார்ட்மெண்டே வைக்காம விட்டுருக்காங்க. வர கிராக்க உடனே அட்டன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாலே அது வந்து டெவலப்டு கிராக்கா மாறாது. சிங்கேஜோட அப்படியே நின்று அப்படியே நமக்கான வாட்டர் எவாபரேட்டை எடுத்துக்கிட்டு அது க்ளோஸ் ஆயிடும். அந்த கிராக்கை நம்ம ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணாம விட்டுட்டோம், அட்டன் பண்ணாம விட்டுட்டோம், அது வந்து டெவலப்டு கிராக்கா மாறிடுச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டே தனி. அதனால இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரீஃபினிஷிங் ஏன்னா எல்லா ஃபேக்டர்ஸும் வந்து அஃபெக்ட் ஆகி வந்தாலும் கடைசியா நம்ம ரீஃபினிஷிங்கை கையில எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஒண்ணு அதை வந்து சிங்கேஜ் வந்து டெவலப்டு கிராக்கா மாறாம அழகா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி முடிக்கலாம். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி காங்கிரீட்டோட ப்ராப்பர்ட்டி சிங்கேஜ் அப்படிங்கிறது. சிங்காய் தான் அது வந்து ஹார்டன் ஆகணும். நம்ம கொலைடெல்லாம் கொடுக்குறோம், அது ஹார்டன் ஆகணுன்றப்ப சிங்காய் தான் ஒரு சட்டன் இது வந்து சிங்காக தான் ஆகும். அப்படி ஆகுறப்ப அந்த கிராக்ஸ் வரும், அதை நம்ம ரீட்ரீட் பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து வாட்டர் எவாபரேஷனை தடுக்கிறதுக்கு எல்டி ஷீட்ஸ் போறது, கன்னி பேக்ஸ் வந்து இப்போ எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. தின் லேயர் ஆஃப் எல்டி ஷீட்ஸ் வந்து இப்போ கிடைக்குது. அதை நம்ம அழகா பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னுச்சுன்னா உடனே வந்து உங்களுக்கு வாட்டர் எவாபரேஷன் ஸ்டாப் ஆகி உங்களுக்கு கிராக்ஸ் டெவலப் ஆகாம இருக்கும். ரெண்டாவது சைட்டை சுத்தி வைன் ப்ரெஷரை டைவர்ட் பண்றதுக்கோ இல்ல குறைக்கிறதுக்கான அந்த ரெமெடியல் ஆக்ஷன்ஸ், இது மூணுத்தையும் நம்ம ரீஃபினிஷிங் கரெக்டா நம்ம பண்ணோம்னாலே ஆகிற கிராக்கை ட்ரீட் பண்ணி க்ளோஸ் பண்ணி அப்பவே முடிச்சுக்கலாம். இது நம்ம எல்லாரும் உடனே பண்ண வேண்டியது. வாட்டர் ஸ்ப்ரிங்க்லிங்கோ வாட்டர் பாண்டிங்கோ டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு இது பண்ற வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ். இது நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே 99% நம்ம கிராக் ஃப்ரீ காங்கிரீட்டா மாத்திடலாம். நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் வந்து கிராக் ஃப்ரீ ஸ்ட்ரக்சரா மாத்திக்கலாம். ஓகே, அப்போ நீங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வைக்க சொல்றீங்க, அதுக்குன்னு ஆளையே போடாம சரியாகும்னா எப்படிடா சரியாகும்? எனக்கு ஒரு பழைய ஒரு சின்ன மொக்க ஜோக்கு தான், சின்ன வயசுல கேட்டது தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு முனிசிபாலிட்டியில வந்து மரம் நடுறதுக்கு ஆர்டர் போட்டாங்களாமா. ஒருத்தவனுக்கு பள்ளம் தோண்டணும், ஒருத்தவனுக்கு செடி வைக்கணும், ஒருத்தவங்க மண் போட்டு மூடணும். இதான் 3 பேருக்கு 3 வேலை. டெய்லி ஒருத்தன் போய் பள்ளம் தோண்டுவான், ஒருத்தன் செடி வைப்பான், பின்னாடி ஒருத்தன் மண் போட்டு மூடி விடுவான். இதுதான் செடி வைக்கிறான், லீவ் போட்டானாமா. பள்ளம் போடுறோம், பள்ளம் தோண்டிட்டே போயிருக்கிறான். அடுத்து மண்ணை போடுறோம், மண்ணை போட்டு மூட்டே வந்திருக்கிறான். எங்கேயுமே செடியே இல்லை. ஏன்டானா செடி வைக்கிற லீவ் போட்டானா. அந்த மாதிரி இங்க கிராக் ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லாம இருக்கிறதுனால ஃபிங்கர்ஸ் கிராக் வருது, ஏண்டாவான்னு கேட்டே இருக்கும். ஸோ காங்கிரீட்னா கிராக் வரதான் செய்யும். சவுண்டே இல்லை சார். கபிலன் மியூட் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ. சோ வந்த கிராக்க உடனே ரீஃபினிஷிங் பண்றது கபிலன் மியூட் பண்ணிக்கிறீங்களா? கபிலன் தேங்க்யூ கபிலன். ஓகே, இப்போ சந்திரோட போயிடுறேன். கார்த்திக் கடைசியா சந்திரு, காங்கிரீட் போட்டாச்சு, ஸ்லாப்ல கிராக் வராம இருக்கு, நான் சைட்ல என்ன பண்ணணும்? மேல டாப் செக்டர்ஸ்ல 30 to 45 மினிட்ஸ்ல ஸ்ப்ரிங்க்லிங் வாட்டர் ஸ்ப்ரிங்க்லிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஏர்லி கியூரிங். ஓகே ஓகே. மேல வந்து அந்த ஏர்லி கியூரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து மனஸ்கட்டை வச்சு மேல தேய்க்கணும். ஏன்னா வந்து நிறைய கஸ்டமர் வந்து எனக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரிங்க்லிங் பண்றீங்க, எனக்கு வந்து டாப் லேயர் வந்து ஃபீல் ஆஃப் ஆகி ஓடிடுது, அப்போ வந்து மேல வந்து ஸ்லாப் வந்து கரெக்டா இல்லை. எனக்கு கஸ்டமர் வந்து ஸ்லாப் போடுறதுக்கு அப்புறம் வீட்டு ஓனர் கொண்டு வந்து காட்டும் போது வந்து ஸ்லாப் வந்து சரியா இருக்கு, ஜலிதா தெரியுதுன்றாங்க. அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்காக மேல வந்து மனஸ்கட்டை வந்து ரீஃபினிஷ் பண்ண வைக்கணும். இதை பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு
ஏர்லி கியூரிங் ஆன் டைம் ஸ்டார்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, early curing ஆன் டைம்ல ஸ்டார்ட் பண்றது, கையோட மனசு போட்டு ஆமா ரீஃபினிஷிங் பண்றது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஆமா சொல்றீங்க. ஓகே ஓகே கார்த்திக், இப்போ உங்க டன் காங்கிரட் போட்டேன், கிராக் வரும், அதை அவாய்ட் பண்ண என்ன பண்ணும்? எஸ் சார். அதாவது ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க, கல்யாணத்தை பண்ணி பாருங்க வீட்டை கட்டி பாருங்க அப்படின்னு. இல்லைங்க, பஞ்சபத்தா நான் என்னங்க பண்ணுவேன், முடியல, ஆளாளுக்கு பஞ்சபத்தா சொன்னா என்ன பண்றது, சொல்லுங்க. வீடு கட்டுறங்கிறது ஒரு ஒரு மனிதனோட ஒரு எய்ம், ஒரு வாழ்நாள் லட்சியம் அப்படிங்கிறது. ஸோ அந்த வீட்டுல வந்துட்டு நம்ம ஆசையா கட்டின வீட்டுல வந்துட்டு ஒரு கார்த்திக் ஒரு விஷயம் மட்டும், நான் காங்கிரஸ் எடுத்துல காலைல 6 மணிக்கு தென்கட்சி கோ சுவாமி பேசுவார்ல, அந்த மாதிரி ஒண்ணு பண்ணலான்னு இருக்கேன். டெய்லி காலைல 6 மணிக்கு நீங்க கொஞ்சம் டேட் கொடுத்தீங்கன்னா பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். எஸ் சார். ஸோ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது, வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள குடியேறணும் அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நமக்கு தெரியும். அது எவ்வளவு பணம் செலவாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் லோன் வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுடைய பிஎஃப் அந்த நம்மளுடைய சேவிங்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம வீடு வாங்கி அந்த வீடை நம்ம மேல் பார்வையில் கட்டுறோமா, இல்லை பில்டர் கிட்ட கொடுக்குறோமா, இல்லை மேஸ்திரி வச்சு கட்டுறோமா, இல்லை ரெடிமிக்ஸ் கலந்து போடுறோமா, இல்லை வந்துட்டு கையில கலந்து போடுறோமா, இல்லை ப்ரீகாஸ்டா பண்றோமா. பட் வீடு கட்டிட்டோம், வீடு கட்டி உள்ள போயிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா மேல வந்துட்டு வாட்டர் லீக்கேஜ் இருந்ததுன்னா நம்மளோட மைண்ட் எப்படி போகும் அது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கான்கிரீட் மேனுஃபேக்சரும் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது நம்ம வீடு வாங்கினா நம்ம வீட்டுல இப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எப்பவுமே கான்கிரீட்டர் மட்டும் தான் குறை சொல்லலாமா அப்படின்னா, இதுல வந்துட்டு யாருக்கு பங்கு இருக்குன்னா 50% வந்துட்டு கான்கிரீட்டருக்கும் 50% வந்துட்டு வீடு கட்டுறவருக்கும் இதுல பங்கு இருக்குது. இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவரோட ஒர்க் வந்துட்டு காங்கிரீட் ஆர்டர் பண்ணிட்டாரு, காங்கிரீட் ஆர்டர் பண்ணிட்டு காங்கிரீட் போட்டு முடிச்சாச்சு. காங்கிரீட் முடிச்சதுக்கு அடுத்து அவ்வளவுதான் என்னோட ஒர்க், எனக்கு கிராக் வரக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நியாயமான கேள்வியா அப்படின்னா, என்ன பொறுத்தவரையில 100% நியாயமான கேள்வி கிடையாது. அவருக்கும் 50% பொறுப்பு இருக்குது. எதுக்காக வந்துட்டு கியூரிங் பண்றோம், எதுக்கு ஆஃப்டர் காங்கிரீட் கியூரிங் பண்றோம், எதுக்கு வந்துட்டு பெயிண்ட் அடிக்கிறோம், எல்லாமே பண்றோம், எல்லாமே ஒரு ப்ரிகாஷன். அடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். அடுத்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் கொடுக்குற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். டிவி வாங்குறோம் அப்படின்னா ஏன் ஸ்டெபிலைசர் வாங்கணும்? ஸ்டெபிலைசர் வாங்காமலே இருக்கலாமே, ஏன் ஸ்டெபிலைசர் வாங்குறோம்? இன்பில்டாவே வந்துட்டு ஸ்டெபிலைசர் இருக்குதுன்னு சொல்லி ஒரு சில டிவி கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்ம ஏன் வந்துட்டு இதுல 5 வருஷம் நமக்கு வாரண்டி கொடுக்குறாங்க, வாரண்டியில வந்துட்டு என்ன பிளக்சுவேஷன் ஆனாலும் பிரச்சனை இல்லைன்னு கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்ம ஏன் ஸ்டெபிலைசர் வாங்குறோம் அப்படின்னா அதோட கேரிங், அதோட இந்த பணத்தோட வேல்யூ எல்லாமே நமக்கு தெரியும். அந்த வகையில ஒரு வீடு கட்டுறவரோ, ஒரு பில்டரோ, ஒரு கன்ஸ்ட்ரக்டரோ, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸோ வீடு கட்டும் பொழுதோ, ரூப் கான்கிரீட் போடும் பொழுதோ நாங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். போது நம்ம கட்டுற வீடு வந்துட்டு கிராக் ஃப்ரீ, லீக் ஃப்ரீ வீடா இருக்கும், போது டென்ஷன் ஃப்ரீ வீடா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அது என்ன இப்போ காங்கிரீட் போடுறதுக்கு முன்னால என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம பிரீஃபாவே பார்த்துட்டோம். காங்கிரீட் போட்டுட்டு இருக்கும் போது நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த அஸ் எ காங்கிரீட்டிஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ப்ராப்பர் ஸ்லம்ப், ப்ராப்பர் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, ரீடோசிங் சைட்ல பண்ண போறோமா வேண்டாமா, அதை நான் வந்துட்டு ஃபர்ஸ்டே என்ஷூர் பண்ண போறேன். ரீடோசிங் பண்ணணும்னா நான் என்ன அந்த அட்மிக்சர்ல உள்ள ஆப்டிமம் டோசேஜ் லிமிட் எனக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அது ஏன்னா நான் அளவுக்கு அதிகமா டோசேஜ் அட்மிக்சர் போட்டாலும் என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது ஸோ பெட்டர் நான் வந்துட்டு ரீடோசிங் அட்மிக்சர்னே கொஞ்சம் ரிட்டார்டேஷன் கம்மியான அட்மிக்சர்ஸை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா அட் பிளான்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 1.2% வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸ் அட்மிக்சரோட ஆப்டிமம் டோசேஜ் லிமிட்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் வந்து ஒரு 0.8லயே சைட்ல போடுற மாதிரி நான் டிசைன் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஒரு 0.2%, 0.3% சைட்ல போயிட்டு ரீடோஸ் பண்றதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது ஒரு பாயிண்ட். அது ஸோ சைட்ல வந்துட்டு கண்டிப்பா அந்த ஸ்லம்பை வந்துட்டு கண்டிப்பா என்ஷூர் பண்ணணும். ஒரு சில கஸ்டமர்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம டெய்லி அவங்கள மீட் பண்றோம். எனக்கு 100 mm தான் ஸ்லம்ப் வேணும் அப்படின்னு கேட்பாரு. பட் 100 mm ஸ்லம்ப் பாசிபிளா சைட்ல வந்துட்டு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிலாம் இல்லை, முடியாதுதான். இதுக்கு முன்னால் அந்த கேட் வால் பம்பு, ரேக் வால் பம்புன்னு 2 பம்பு இருந்தது. பட் இப்போ உள்ள பம்பு மினிமமாவே 120க்கு மேல இருந்தா தான் தள்ளும். அது எல்லாருக்குமே தெரியும். அது அந்த நேரத்துல நான் புக்ல போயிட்டு எனக்கு வந்துட்டு IS 456ல 80 mm தான் சிலம்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா அது ஏத்துக்க முடியாத ஒரு வாதம் தான். அதை கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ ஒரு சில கஸ்டமர் இப்படி இருக்கிறாங்க, ஒரு சில கஸ்டமர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என் கால் கம்பூட்லயே நான் வந்து லெவல் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
சும்மா எனக்கு மட்டக்கோல் தேவையில்ல, வைப்ரேட்டர் தேவையில்ல, மம்பட்டி தேவையில்ல, நான் லேபர் கம்மியா தான் வச்சிருக்கிறேன், நான் காலிலே லெவல் பண்ணிட்டு போயிருவேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுவும் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அது முதல்ல சொல்லியிருந்தோம்னா நம்ம வந்துட்டு அது செல்ஃப் காம்பாக்ஷன் காங்கிரீட்டாவே நம்ம கொடுத்துருக்கலாம். அதுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது. பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம டிசைன் பண்றது கன்வென்ஷனல் அப்படிங்கிறதுனால செல்ஃப் காம்பேக்டிங் காங்கிரீட் இல்ல, கம்ஃபோர்ட் லெவலிங் காங்கிரீட்னு பேர் வச்சிருக்காங்க. ஆமாங்க சார். சோ அதை நம்ம கொடுத்துடலாம். அதை வந்துட்டு கஸ்டமர் சைட்ல அவங்க அதை என்ஷூர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ராப்பர் ஸ்லம்ப் இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆரம்பிச்சு நம்ம என்ன சொல்றோமோ அதை அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஓரளவு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அது ஸோ நார்மலா 100 mm 120 mm ஸ்லம்ப்ல லைட்டா வைப்ரேட் போட்டாலே இன்னும் கொஞ்சம் ஸ்லம்ப் லூஸ் ஆயிடும். அது நம்ம வந்துட்டு அழகா ஒர்க்கபிலிட்டி அதிகமா இருக்கும், நல்லா இருக்கும். அது ஒரு விஷயம். சைட்ல வந்துட்டு நம்ம வாட்டர் அதிகமா போடுவோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அது வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வந்துட்டு அதுல என்னென்ன ப்ராப்ளம் வரும், வீக்கெண்ட் காங்கிரீட்டா மாறுது, பிரச்சனை ஆகுது. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு கஸ்டமர் இந்த கிராக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெவலிங் பண்ணிட்டு வரும்போது சார் சொன்ன மாதிரி அண்டுலேஷன் சொன்னாங்க தினேஷ் சார். அண்டுலேஷன் இல்லாம ப்ராப்பர் திக்னஸ்ல காங்கிரீட் வந்து போடணும். சில பேர் 4 இன்ச்சு போட்டாலே போதும் அப்படிம்பாங்க. 4 இன்ச்சு போட்டா அதுல எப்படி தெரியல, அது ஸ்ட்ரக்சரை பொறுத்தது. அது பட் என்ன ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் என்ன கொடுத்துருக்காங்களோ டிசைன் அந்த திக்னஸ் அவங்க கொடுத்தாங்கன்னாலே பெட்டரா இருக்கும்னு தோணும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நிறைய நடக்குது. ஒரு சில இடங்களில் திக்னஸ் கம்மியாக போடுறதுக்கு உண்டான ஒரு அதை நம்ம பார்த்துருப்போம். நம்ம அதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். என்ன திக்னஸ் டிசைன் பண்ணியிருக்காங்களோ அந்த திக்னஸ் நம்ம போட்டோம்னாலே பெரிய விஷயங்கள் வந்துட்டு நமக்கு தடுக்கப்படும் நான் நினைக்கிறேன். லெவலிங் பண்ணும் பொழுது விண்ட் பிரேக்ஸ், அதாவது நான் என்ன சொல்றேன்னா காங்கிரீட்டை வந்துட்டு மட்டக்கோல் வச்சுட்டு மட்டப்படுத்திட்டே வராங்க. ஸோ காத்து வந்துட்டு மேற்கு பகுதியில இருந்து கிழக்கு பகுதியில் நோக்கி அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்னோட சஜஷன், என்னோட அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, அந்த விண்டு வந்துட்டு பாஸ் ஆகி வெளியில போயிடணும். அது அந்த காங்கிரீட்ல பட்டு தங்க கூடாது. அது அப்போ அந்த விண்ட் பிரேக்ஸை வந்துட்டு நான் ப்ராப்பரா அந்த விண்டோட பாத்திலே தட்டிட்டு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு விண்டுனால வரக்கூடிய விண்டு வெலாசிட்டினால வரக்கூடிய ரேட் ஆஃப் எவாபரேஷன் அந்த இடத்துல கம்மியாகும் நான் நினைக்கிறேன். ஒரு இடத்துல வந்துட்டு ஆமாங்க சார், இப்போ நம்ம மேற்கு பகுதியை நோக்கி இந்த தட்டிட்டே வந்தோம்னா விண்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல டச் ஆயிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல விண்டு பிரேக் ஆகுது. காங்கிரீட்ல வந்துட்டு கண்டிப்பா கிராக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயம். இன்னொன்னு வந்துட்டு ஸ்கப்போல்டிங் எல்லாமே கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, கீழே கிரேட் ஸ்லாப் போடாமலே பிசிசி பண்ணிருப்பாங்க. பிசிசி போடாமலே வந்துட்டு மேல செங்கல் வச்சோ இல்ல வந்துட்டு மரப்பலகைகளை வச்சோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சப்போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. டைல்ஸ்ல ஏதோ சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், 10 கியூபிக் மீட்டர் காங்கிரீட் போட்டாலே மேல 25 டன் லோடு மேல ஏற போகுது. ஸோ அந்த மேல லோடு ஏறப்படுற 25 டன் தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்கப்போல்டிங் இருக்கணும். நமக்கு அந்த ஸ்கப்போல்டிங் வந்துட்டு கரெக்டா பொசிஷன் ஆயிருக்கணும். அந்த ஸ்கப்போல்டிங் ஷேக் ஆச்சுன்னா பிளாஸ்டிக் ஸ்டேஜ்ல பெரிய கிராக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது. அதை அவங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ஷூர் பண்ணணும். அது கஸ்டமர் சைட்ல இருந்து கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டா நான் இதை நினைக்கிறது. ஸோ வழக்கம் போல அதுக்கடுத்து வந்துட்டு வாட்டர் ஸ்ப்ரிங்க்லிங் பண்றது, அதாவது காங்கிரீட் போட்டு முடிச்சதுக்கு அடுத்து ஸ்ப்ரிங்க்லிங் பண்றது. அது என்னை பொறுத்தவரையில வந்துட்டு சர்ஃபேஸை வெட்டாகவே ட்ரையாக விடக்கூடாது, வெட்டாவே வச்சுக்கணும். ஸோ அது வந்து கஸ்டமரோட அவங்களோட கையில தான் இருக்குது. அது எங்க கையில கிடையாது, அது நம்ம கையில கிடையாது. அது அவங்க வந்துட்டு ஓஸ் கொடுக்கணும், ஒரு ஆளை டிப்ளாய் பண்ணணும். அவங்க அந்த வேலை வந்து நம்ம சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை தண்ணி அடிச்சுட்டே இருக்கணும். மேல வந்து வாட்டரை வந்து ஸ்ப்ரிங்க்லிங் பண்ணிட்டே இருக்கணும். தண்ணி தேக்கக்கூடாது, தண்ணி ஸ்ப்ரிங்க்லிங் பண்ணணும். கம்பல்சரி சர்ஃபேஸை வெட்டாதான் வச்சிருக்கணும், ட்ரை பண்ண விடக்கூடாது. ஸோ இந்த விஷயத்த அவங்க என்ன பொறுத்தவரையில ப்ரூமிங்கிறது ஒரு விஷயம் தேவையே இல்லை. காங்கிரீட்ல ப்ரூமிங் போடவே வேண்டாம். இது வந்துட்டு என்னோட ஒப்பீனியன். அது ஏன் அப்படின்னா, நீங்க வாட்டர் ஸ்ப்ரிங்க்லிங் பண்ணீங்கன்னா அங்க ரேட் ஆஃப் எவாபரேஷன் நடக்காது, கிராக்கே வராது. அது கிராக் வந்தது தானே நீங்க ப்ரூமிங் பண்றீங்க. ப்ரூமிங் எதுக்காக பண்றீங்க? கிராக் அடைக்கிறதுக்காகவோ விண்டு பார்த்து வந்துட்டு கிளியர் பண்ணி விடுறதுக்கோ பண்றோம். தேவையில்லையே, கிராக்கே வரலையே, அப்புறமேட்டு பண்ணுவோம், அது பண்ணலாம் அப்படி. எஸ் சார். ஸோ இது வந்து என்னோட ஒப்பீனியன் சார். ஓகே, தேங்க்யூ. பிரீஃபாவே டீடைலாவே சொல்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நம்ம கிராக் ஏன் வருது, கிராக் வராம இருக்க பிளான்ட் லெவல்ல காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி, காங்கிரீட் போடுறதுக்கு அப்புறம் 3 ஸ்டேஜ்ல எல்லாரோட ஒப்பீனியன் பார்த்துட்டோம். ஆக்சுவலா நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களோட கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டு எங்கிட்ட தனியா ஒரு 10 கொஸ்டின் லிஸ்ட் இருக்கு, நீங்க மெயில் அனுப்பிச்சது. இப்போ ஆடியன்ஸ் இருக்கிறீங்க, உங்களோட கேள்விகளை கேட்டாலும் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ப்ளீஸ் முத்து கேளுங்க. சார் எனக்கு ஒரு சில விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஒன்றும் இல்லை சார். ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங் ஒரு விஷயம் சார். இப்போ சைட்ல வந்து ஒரு 20 MQ 15 MQ சொல்றாங்கன்னா அது வந்து பீமா அந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்து நம்ம லோடு பண்றது ரொம்ப முக்கியம் சார். நம்ம பிளான் பண்ணாம எல்லாத்தையும் ஒரு 20 MQ தொடர்ந்து போட்டுருவாங்க. ஆனா அங்க வாலு இல்ல பீமா இருக்கும், இறங்க லேட் ஆகும், மற்ற வண்டி போய் இறங்குறது லேட் ஆகும். ஸோ அப்போ வந்து வெயிட்டிங் டைம் ஆயிடும்.
ஸோ அந்த மாதிரி பிளானிங் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் சார். ஸ்லாபா இருந்தா சில நேரத்துல என்ன ஆகும், ஸ்லாபா இருக்கும், ஸ்லாப் போரிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, பட் நடுவில் வந்து சங்கனம் இல்ல அங்கேயே பீம் வந்து மேனுவலா அள்ளி போடுற மாதிரி ஆயிடும். ஸோ அதை பிளான் பண்ணாம என்ன பண்ணிடுவாங்க, ஸ்லாப் தான் கண்டினியூஸா 100 MQக்கு ஒரு 6 வண்டி 7 வண்டி போட்டுருவாங்க, பட் 2வது வண்டியே அங்க பீம் இறங்கிட்டு இருக்கும். ஸோ இதை அங்க இருந்து ஒரு சூப்பர்வைசர் மானிட்டர் பண்ணி 2வது வண்டி இறங்குற மாதிரி சான்சஸ் இருக்கு, இப்படி பிளான் பண்றாங்க. முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும், டிலே இருக்க கூடாது. அது கார்த்திக் சொன்ன மாதிரி வந்து காங்கிரட் எந்த காரணத்துக்கு வந்து நிக்க கூடாது, யாருக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் காங்கிரட் சைட்ல வெயிட் பண்ணக்கூடாது. ஓகே. ஆமா சார். இல்ல இது இது இந்த பாயிண்ட் ஏன் மெயினா சொல்றேன்னா சார், இது வந்து சைட் இன்ஜினியருக்கும் இதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பிளஸ் வந்து இங்க பிளான்ட்ல இருந்து அது கேட்டுக்கணும், சப்போஸ் ஏதாவது பீம் இருக்கா அப்படின்ற கொஸ்டின் வந்து மோஸ்ட்லி இப்ப யாரும் கேட்கறது இல்லை சார். ஏன்னா வந்து ரெசிபி கொடுக்கறது, குவாலிட்டி செக் பண்றதோட QCOல நின்றாம பிளானிங்லயே கொஞ்சம் இன்வால்வ் ஆகணும்ன்றதுனால சொல்றேன். ஓகே ஓகே நெக்ஸ்ட். அடுத்தது வந்து பிளானிங்ல இன்னொன்னு என்னன்னா, மாஸ் கான்கிரீட்டை முடிஞ்ச அளவுக்கு நம்ம நைட் டைம்ல இல்ல டெம்பரேச்சர் கம்மியா இருக்கிற டைம்ல போட ட்ரை பண்றது சார். அது முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். ஓகே. இன்னொன்னு வந்து டிரைவர்ஸ் கைட் பண்றது சார். டிரைவர்ஸ் கைட் பண்றதுல 2-3 பாயிண்ட் நான் சொல்லுவேன். ஒண்ணு வந்து சைட்ல போய் நிற்கும் போது வண்டியை முடிஞ்ச சப்போஸ் ஷேட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அங்க நிறுத்துறதுக்கு ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் ஆச்சு அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், தண்ணி போட்டு டிரைவர்ஸ் இறக்குற சுச்சுவேஷன் இருக்கிற இந்த காலத்துல ஷேட்ஸ் இருக்கும் போது அந்த இடத்துல மில்லர்ஸ் நிறுத்த சொல்றதும், வண்டியை வந்து பிளான்ட்ல எம்டியா நிறுத்தும் போது வாட்டரை உள்ள போட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு இறக்குனா கொஞ்சம் பவுலோட ஹீட்டுமே குறையும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் பண்றது ரொம்ப முக்கியம் சார். பிளான்ட்ல நிறுத்தும் போது ஷேட்ஸ் இருந்தா, இப்ப எங்க பிளான்ட்லாம் ஷேட்ஸ் இருக்கிற இடத்துல தான் பிளான்ட் நிறுத்துற மாதிரி நாங்க பிளான் பண்ணி அங்கங்க வச்சு மரம் வச்சிருக்கோம். ப்ரொவிஷன் இடம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல மில்லர் அந்த மாதிரி நிறுத்துறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருந்தா கூட அதை கூட பண்ணிக்கலாம் சார். குட் குட். அடுத்தது சார், சில பிளான்ட்ல வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ நம்ம சொல்லிடுறோம், காலைல ஒரு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கொடுத்துட்டு போயிடுவோம். பட் சப்போஸ் எனி ஸ்டாக் புதுசா வருதுன்னா சில பிளான்ட்லாம் வந்து இடம் இல்லாதனால புது ஸ்டாக் வர வரதான் போட்டுட்டே இருப்பாங்க, எம்சாண்ட் ஈரமா இருக்கும், அப்போ வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ரொம்ப அதிகமாயிடும். அதனால மேல ஸ்லம்ப் பாக்குற இடத்துல ஒரு ஆள் கண்டிப்பா போடணும். இன்கேஸ் ஆஃப் நம்ம என்னதான் வந்து ரெகுலரா போற மாய்ச்சர் கரெக்ஷன் இருந்தாலுமே கூட டெஃபினட்டா மேல வந்து எமௌண்ட் பிளான்ட்லாம் குறிப்பா வந்து மேல ஒரு ஆள் கண்டிப்பா போடணும் சார். ஓகே. இது மட்டும் கிடையாது, ஹாட் வெதருக்கு இது ஹெல்ப் ஆக நினைக்கிறேன். ஓகே அடுத்து சொல்லுங்க. இல்ல சார், ஹாட் வெதர்லயுமே எம்சாண்ட் வந்து இறங்கும் போது ஈரமா தான் இருக்கும். ஓகே, அது எப்பயுமே வர சொல்றது, நீங்க சொல்றது எப்பயுமே உள்ளது, எப்பயுமே அக்கௌண்டபிளா பண்ணிரணும். ஓகே நெக்ஸ்ட் சொல்லுங்க. ஆமா சார். அடுத்தது வந்து சார் பிளான் பி சார். ஓகே. இது நம்ம எப்பயுமே வந்து சைட்ல கியூரிங்க்கு ஸ்ப்ரிங்கிள் வாட்டர் வச்சிருப்போம் சார். ஒரு 120 MQ ஸ்லாப் இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்தா அங்க மேபி பவர் கட்டோ இல்ல வந்து மோட்டர் ப்ராப்ளமோ வரும். அப்போ ஒரு டெம்பரரி டைமுக்கு நம்மளால வந்து டக்குன்னு வந்து அந்த வாட்டர் ஹைட்ரேஷன் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ வந்து டெஃபினட்டா வந்து பிளான் பி ஒன்று வச்சுக்கணும். என்னன்னா ஒரு லேடி ஸ்டாஃபோ இல்ல வந்து ஒரு அன்ஸ்கில்டு லேபரையோ வச்சு ஜஸ்ட் வாட்டர் ஜஸ்ட் போர் பண்ணியாச்சும் விட சொல்லணும். மறுபடியும் மேனுவலா கூட லைட்டா ஃபினிஷ் பண்ணிக்கலாம் மேல. அந்த பிளான் பி வச்சுல இருக்க ஓஸ் அடிச்சிடலாம் இல்லையா? இல்ல சார், இப்போ ஒரு 120 MQ ஸ்லாப்னா அங்க இருந்து டிரான்சிட் மிக்ஸ்ல இருந்து நம்ம ஸ்லாபுக்கு 3ஆம் மாடியில இருக்குன்னா வாட்டர் எடுத்துட முடியாது. சோ எப்பயுமே வந்து ஒரு பிளான் ஓகே ஓகே நான் இங்க சைட்ல சொல்றேன். சோ அப்போ வந்து ஆமா சார், நான் சொல்றேன் ஒரு 5 பேரல்ல சேஃப்டிக்கு தண்ணி வச்சுக்கிறது, அந்த மோட்டர் ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகிறதுக்கோ இல்ல மாற்று வழி நம்ம பண்றதுக்குள்ள ஸ்ப்ரிங்கிள் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷனா வேலிடான பாயிண்ட் தான். கார்த்திக் பேசும்போது ஓஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டா இருக்கும், எண்ட் டு எண்ட் கரெக்டா இருக்கும், லேபர் அவைலபிலிட்டி இருக்குன்றத சொல்லியிருந்தாரு. நீங்க அடிஷனலா பவர் சப்ளை இல்லைனா கூட நம்ம மேல வந்து தண்ணி கொண்டு போய் ரெடியா மேனுவலா போர் பண்ணவும் நம்ம ரெடியா இருக்கும். பிளான் பி இருக்குன்றீங்க, ரொம்ப வேலிடான பாயிண்ட் தான். அப்போ ஒரு 5 பேர்ல 6 பேர்ல ஏதாவது ஒரு பொசிஷன் இருந்ததுன்னா நம்ம வாட்டர் அங்க ஃபில் பண்ணி வச்சிருக்கணும். சோ அந்த நேரத்துல டக்குன்னு ஒரு குடத்துலயோ இல்ல ஏதாவது வந்து டக்குன்னு ஸ்ப்ரிங்கிள் பண்ண சொல்லலாம். ஓகே. சோ இதெல்லாம் சார் இன்னும் சிலது வந்து மறந்துட்டேன் சார், சாரி சார். ஓகே தேங்க்யூ முத்து. வேற क्वेश्चंस இருக்குங்களா ஆடியன்ஸுக்கு? இல்ல நான் ஏற்கனவே மெயில்ல போட்ட क्वेश्चंस போயிடலாமா? யாரும் क्वेश्चन கேட்கணுங்களா? இல்லன்னு சொன்னீங்கன்னா கூட பெட்டர். क्वेश्चंस இருக்கா? காங்கிரட் சர்க்கிள்ல பேசாம அமைதியா இருக்கிற தப்பாச்சே, பேசணுமே மக்கள். சார் மெயில் क्वेश्चन போலாம் சார் நீங்க. ஓகே தேங்க்யூ மோகன் சார். தௌபாலன் ஏதோ கேட்க வந்தாரு சார். தௌபாலன் கேட்கணுமா?
ஆமா சார் உங்ககிட்ட தான். சொல்லுங்க ஏன்னா சார். அட்மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் இல்ல, அதனால உங்ககிட்ட. இல்ல இன்னைக்கு வந்து சீஃப் கெஸ்ட் அவங்க தான், நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். நான் கோஆர்டினேட் மட்டும் தான் பண்ணுவேன். சொல்லுங்க, நான் அவங்க நீங்க கேளுங்க, நான் அவங்க தான் கேட்பேன். ஓகே சார். இல்ல காமனா இருந்தா கூட ஓகே தான், யாருக்கு தெரிஞ்சாலும் ஓகே தான். கண்டிப்பா கண்டிப்பா கேளுங்க. கண்டிப்பா. ஸோ கிராக்ஸுக்கும் இந்த அட்மிச்சர் யூஸ் பண்றதுக்கும் எது வந்து ரிலவெண்ட் இருக்கா? ஸோ அட்மிச்சர்னால கிராக்கை வந்து எது ஸ்டிமுலேட் பண்ணி விடுதா சிமெண்ட்ல உள்ள ப்ராப்பர்ட்டிஸை? ஸோ இந்த கொஸ்டின் வந்து எனக்கு, ஸோ இதுக்கு யார் ஆன்சர் பண்ணாலும் ஓகே தான். யார் தெரிஞ்சா யார் ஆன்சர் பண்றீங்க? கார்த்தி, தினேஷ், சந்துரு, யாராவது ஆன்சர் பண்ணுங்க. சிக்கலை கொண்டு வர சொல்லுங்க. ரன்னியோட டைம் பத்திரிக்கை முடிச்சிடலாம் நம்ம. எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அட்மிச்சரோட தப்பு இல்ல, ஓப்பனா பேசுவோம். இருக்குன்னா இருக்கு, ஏன் இருக்குன்னு ஃபீல் நினைக்கிறோம், அவ்வளவுதான். ஏன் இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க, அவ்வளவுதான். ஏன் இருக்குன்னாக்கா வாட்டர் ரெடியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து வாட்டர் ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம அட்மிச்சர் போடுறோம். அப்ப வாட்டர் கண்டென்ட் ரெடியூஸ் ஆச்சுனாக்கா அங்க சிங்கேஜ் கிராக் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே 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 சரி, இது ஒரு பாயிண்ட். ஓகே கார்த்தி, அட்மிச்சர்னால கிராக் வருதா? சந்துரு சார் சொன்ன மாதிரி தான் சார் இது வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ எந்த அளவுக்கு வாட்டர் ரிடக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது. ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேற வழியே இல்லை, ஆரம்பிச்சியை பொறுத்தவரையில வேற வழியே இல்லை, நம்ம என்ன செய்யணும், தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நடக்க போகுது. ஸோ அந்த நேரத்தில் அட்மிச்சர் ஆட் பண்ணிடுறோம்ல சார். அதுதான் சார், சம்டைம்ஸ் வந்துட்டு அட்மிச்சர் சார் வாட்டர் ரெடியூஷன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், இல்லைன்னு இல்லை. பட் அந்த ரிட்டன்ஷனுங்கிறது ஒன்லி வந்துட்டு அட்மிச்சருக்கும் அட்மிச்சரை மட்டும் பொறுத்தது வந்து அது ரிட்டன்ஷன் வர்றது இல்லை. அதுல என்ன நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். எம்சனோட குவாலிட்டி கம்மியா இருந்தாலும் வருவது, சிமெண்ட் ஹீட்டா இருந்தாலும் அந்த இடத்துல வருவது, அக்ரிகேட்டோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த இடத்துல வாட்டர் ரிடக்ஷன் ஸ்லம்ப் கம்மியாவே கிடைக்கும். அது ஸோ அல்டிமேட்டா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த நேரத்துல வந்துட்டு வேற வழியே இல்லை, நம்ம சைட்ல வந்துட்டு அவைலபிலிட்டி ஆஃப் அட்மிச்சர்ஸ் ரீடோசிங் இல்லாத பட்சத்துல நம்ம வாட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணி நம்ம ரீடோசிங் பண்றோம். ஸோ இதெல்லாம் என்னோட கொஸ்டின் வந்து அதுக்குள்ளலாம் போக வேண்டாம். சிம்பிள். தவபாலன் என்ன கேட்டிருக்காருன்னா, அட்மிச்சருக்கும் மோகன் சார் உங்களுக்கு வரேன். தவபாலன் சார் கேட்ட கேள்விக்கு எல்லாத்தையும் பதில் வாங்கிட்டு நான் உங்க கேள்வி கண்டிப்பா வரேன். தவபாலன் என்ன கேட்கறேன்னா, அட்மிச்சருக்கும் கிராக்குக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? முடிச்சுடுங்க. அட்மிச்சருக்கும் கிராக்குக்கும் என்ன பொறுத்தவரை சம்பந்தம் இல்லைங்க சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே, அடுத்து தினேஷ். எஸ், ஆக்சுவலா அட்மிச்சர் கொஞ்சம் தெரிஞ்சதுனால சொல்றேன். அட்மிச்சருக்கும் கிராக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரே ஒரு சம்மந்தம் என்ன இருக்குன்னா, பிஹெச் வேல்யூ வந்து அட்மிச்சர்ல ரேஞ்சுக்கு மேல போச்சுன்னா மட்டும்தான் அது வந்து நம்ம காங்கிரீட்டோட பிஹெச் வேல்யூ இம்பாக்ட் பண்ணி கிராக்ஸ், அதாவது வந்து பாட்டம் ஸ்ட்ரக்சர் கிராக்ஸ் டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இது வந்து ரொம்ப ரேர் சினரியோ. அது வந்து சான்சஸ் இல்லை. அட்மிச்சருக்கும் இதுக்கும் இது இல்லை, சான்ஸ் கனெக்ஷன் இல்லை. தேங்க்யூ தவபாலன். உங்க கொஸ்டினுக்கு நம்ம கெஸ்ஸோட பதில் தான். சந்துரு வந்து வாட்டர் சிமெண்ட் குறையறதுனால மிக்ஸ் ஸ்டிஃபா இருக்கும், ஸ்டிஃபா இருந்தா கிராக்ஸ் வரும் அப்படின்னு அட்மிச்சர்னால ஒரு இன்டைரக்ட் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. கார்த்தியன் தினேஷ் வந்து நேரடியா எந்த பாதிப்பும் இல்லை. தினேஷ் சொல்றபடி பார்த்தா பிஹெச் வேல்யூ ஹேஸ் சம் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. சார் உங்களோட ஒப்பீனியன்? என்னோட ஒப்பீனியனும் கேக்குறீங்களா? நம்ம எப்படி பாக்குறோம்னா, ஸ்ரிங்கேஜ் கிராக்கை பொறுத்த வரைக்கும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் முன்னாடியே பதிவு பண்ணதை ரிப்பீட் பண்றேன். நீங்க பிசிசி போடுங்க, செல்ஃப் காம்பாக்டிங் கான்கிரீட் போடுங்க, M200 போடுங்க, M10 போடுங்க, 5 சிமெண்டேஜ் கரண்ட்டை வச்சு நீங்க கான்கிரீட் போடுங்க. 0.2ல வாட்டர் சிமெண்டேஜ் நீ எது பண்ணாலுமே நான் அதை எப்படி அட்ரஸ் பண்றேன் அப்படின்னா, ரேட் ஆஃப் எவாப்ரேஷனை நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பிளாஸ்டிக் ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸை அவாய்ட் பண்ணலாம். அதுதான் தியரி, அவ்வளவுதான். நீங்க வாட் எவர் யூ டூ இன்சைட் தி கான்கிரீட், ரேட் ஆஃப் எவாப்ரேஷனை பேலன்ஸ் பண்ணணும். ஒன்னு ரேட் ஆஃப் எவாப்ரேஷனும் ப்ளீடிங்கோட ரேட்டும் ஒன்னா வைக்கணும். நீங்க அப்படி வைக்க முடியாத போது ரேட் ஆஃப் எவாப்ரேஷனை காம்பன்சேட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணணும். இது நீங்க பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இது ஏன்னா நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு சைக்காட்டிஸ்ட பாக்குறேன். அவர் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுக்குறாரு. ஒரு வாரத்துக்கு நீங்க இதை பத்தி யோசிக்காதீங்க, சின்னதா எடுத்துக்கோங்கன்னு கொடுக்குறாரு. தூக்க மாத்திரை உடம்புக்கு நல்லதா கெட்டதான்னு கேட்டா தூக்க மாத்திரை கெட்டதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனா எனக்கு ஸ்ட்ரெஸ் கில்லிங் மீ இல்லையா? என் ஸ்ட்ரெஸ்ல இருந்து என் தூக்க மாத்திரை எனக்கு காப்பாத்துது. ஆக்சுவலா இப்ப நான் தூக்க மாத்திரை கெட்டதை நான் சொல்ல முடியாது. அதனால உங்க வேற ப்ராப்பர்ட்டி தேவைக்காக ட்ரிபிள் பிட் வேணா ட்ரிபிள் பிட் போறீங்க, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வேணா அதுல பிளே பண்ணிக்கிறீங்க, அட்மிஷன் வேணா அதுல SNF, OPCO, மிட் ரேஞ்சோ, ஹை ரேஞ்சோ என்ன வேணுமோ பிளே பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேற தேவைகளுக்காக எடுத்துக்கிற பொருள் தான்.
நேரடியா அப்படி கோரிலேட் பண்ண முடியாது. ஏன் காங்கிரீட்ல பிளாஸ்டிக் சிரிங்கேஜ் கிராக் ஏன் வருது? எவாபரேஷன் ரேட்டை நான் பேலன்ஸ் பண்றதுனால உள்ள இருக்கிறத நான் போய் ப்ளே பண்ண முடியும்னா எனக்கு இந்த ஒர்க்கபிலிட்டி வேணும், இந்த ஸ்ட்ரென்த் வேணும், இந்த டியூரபிலிட்டி கிரைட்டீரியா வேணும், இந்த டெம்பரேச்சர் கண்டிஷன் வேணும். இதுக்கெல்லாம் தான் நான் காங்கிரீட் மிக்சேஷன் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்போ எக்ஸ்டர்னல் பிரச்சனையா நடக்கக்கூடியதை நான் எக்ஸ்டர்னலா தான் அதை சரி பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். என்னோட அப்படிதான் பார்ப்பேன். நீ என்ன டிசைன் பண்ணிக்கோ, வராமக்கு என்ன பண்ணுவோம் நான் அதை பண்ணுவேன், வராமக்கு என்ன பண்ணணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இது நான் சொல்றது பிளாஸ்டிக் சிரிங்கேஜ் கிராக்ஸ். மனோஜ் முதல்ல வந்து தெர்மல் கிராக்ஸை பத்தி பேசினாரு, அது வேற. பிளாஸ்டிக் செட்டில்மெண்ட் கிராக்ஸ் அது வேற, ஸ்ட்ரக்சரல் கிராக்ஸ் அது வேற, கிரேசிங் அது வேற. நான் பேசுறது பிளாஸ்டிக் சிரிங்கேஜ் கிராக்ஸ் விச் ஹேப்பன்ஸ் காங்கிரீட் போர் பண்ணி ஒரு 2-3 ஹவர்ஸ்ல ஆரம்பிச்சு 10 ஹவர்ஸ்க்குள்ள நடந்து முடிகிற அந்த சிரிங்கேஜ் கிராக்ஸை பத்தி சொல்றேன். ரைட், இதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, இத வந்து 100% அவாய்ட் பண்ணலாம். பாலித்தீன் ஷீட் நீங்க வந்து போட்டீங்கன்னா இட் இஸ் 100% அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி வந்து சிங்கேஜ் கிராக் வந்து அவாய்ட் பண்றதுக்கு வந்து நாங்க ஆக்சுவலி கல்ஃப்ல பண்ணோம் ரெண்டு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் இந்தியாவில் இப்போ வந்து சில்லர் பிளான்ட், ஐஸ் பிளான்ட் ரெண்டுமே இருக்கானே எனக்கு தெரியல. மெயினா இல்ல ஐஸ் வாங்கி போடுறாங்க, தட் இஸ் டிஃபரண்ட். ஐஸ் பிளான்டே வந்து சில்லர் பிளான்ட்டும் ஐஸ் பிளான்ட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் காங்கிரீட் டெம்பரேச்சரே வந்து பாத்தீங்கன்னா பீக் சம்மர்ல என்ன பண்ணுவோம்னா less than 28 தான் காங்கிரீட் அலௌட். ஆக்சுவலி காங்கிரீட்டோட டெம்பரேச்சர் வந்து less than 28. அங்கேயே உங்களுடைய ஃபர்ஸ்ட் வந்து டோட்டலா வந்து இது அவாய்ட் ஆயிரும். ஸோ 12 to 4 வந்து மெயினாக வந்து டே டைம்ல காங்கிரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ பீக் டெம்பரேச்சர்ல காங்கிரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ காங்கிரீட் பண்ணிட்டீங்கன்னா சைட்ல நீங்க ஸ்லாப் பண்றீங்க, ஸ்லாப்ல தான் காலம் இதுலலாம் உங்களுக்கு சிங்கேஜ் கிராக் வரப்போறது இல்லை, ஸ்லெண்டர்னஸ் வரல, உங்களுக்கு ஸ்லாப்ல தான் வரப்போகுது. ஸ்லாப்ல 100% அவாய்ட் பண்ணா காங்கிரீட் போட்ட உடனே எதர் யூ டு பவர் ஆவர் பிடிஸ் போயிட்டீங்கன்னா டோட்டல் அவாய்ட் பண்ணலாம். அல்லது நீங்க சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் சிங்கேஜ் அவாய்ட் பண்ணா 100% 1000 கேஜ் பாலித்தீன் ஷீட்டு இல்லை 1200 பாலித்தீன் ஷீட்டு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு மேல வாட்டர் ஸ்விம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கிராக் கூட வர சான்ஸ் கிடையாது. ஸோ 100% அவாய்ட் பண்ணிடலாம். சிம்பிள், அவ்வளவுதான். சைட் சார் இந்த கொஸ்டினுக்கு சார் ராஜேந்திர சார் சொல்லுங்க. இந்த கொஸ்டினுக்கு நானே ஆன்சர் பண்றேன். பட் இந்த கொஸ்டின் வந்து நான் யார்கிட்ட கேட்டேன்னா நம்ம மஞ்சுநாத்னு ஒருத்தர் ப்ரொஃபஸர் நினைக்கிறேன். ஸோ அவர் ஒரு வெபினார் பண்ணாரு, அவர்கிட்ட தான் நான் கேட்டப்பதான் உங்களோட ஆன்சரபிள் எப்படி இருந்துச்சுன்னா, பட் அது எனக்கு தெரியல. மேபி உங்களை அட்மிச்சர் இருக்கனால உங்களுக்கு மேபி வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ரிட்டார்டர் யூஸ் பண்ணும்போது இப்போ அட்மிச்சர்ல பார்த்தீங்கன்னா ரிட்டார்டருக்கு நீங்க குளுக்கனைட் யூஸ் பண்ணுவீங்களா சார்? இப்போ அந்த குளுக்கனைட்ல இருக்கிற கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன செய்யுமா, நம்ம சிமெண்ட்ல இருக்க C3A இருக்குல்ல, ட்ரைகால்சியம் ஆலிப்னேட். ஸோ அதுதான் அதோட வேலை தான் வந்து காங்கிரீட்டை டிலேவா செட் பண்ற அதோட வேலை, அதுதான் டிலேவா செட் பண்ண வைக்கணும். ஸோ அதை போய் இந்த குளுக்கனைட் என்ன பண்ணுமா, ஸ்டிமுலேட் பண்ணணும். அதாவது நீ இன்னும் கொஞ்சம் வந்து டிலே பண்ணு. ஸோ அந்த டிலே ஆக ஆக நம்ம அட்மாஸ்பியர்ல அந்த காங்கிரீட் இருக்கும்போது, ஸோ எப்பயுமே ஒரு காங்கிரீட் வந்து அட்மாஸ்பியர்ல டிலே செட் ஆக ஆக இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் இருந்தா கிராக் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துதான் ஆகும். சோ இது அவரோட ஆன்சர். இல்ல நான் அவர் சொன்னது நான் வேற வார்த்தையில சொன்னேன். நான் அட்மிச்சர் ஸ்லீப்பிங் பில்னு சொன்னது காரணம் அதுதான். அது ரிட்டார்ட் பண்ணும். ரிட்டார்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது இல்ல, தவிர்க்க முடியாது இல்ல. எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, நான் தூக்க மாத்திரை போட்டு தூங்கணும். உங்களுக்கு செரிடம் தள்ளி போடணும், தள்ளி போட்டா சப்ளையே பண்ண முடியும். அப்ப வேணும் தானே. அப்ப செரிடம் தள்ளி போடுறதுனால காங்கிரீட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. காங்கிரீட் ஃப்ரெஷ்ஷா இருந்தா எவாபரேஷன் வல்னரபிளா இருக்குதான் செய்யும். அப்ப நீங்க அதுக்கு ரெமெடி பண்ணணும். நீங்க தவிர்க்க முடியாது. நான் சொல்றேன் ரிட்டார்டர் யூஸ் பண்றது நீங்க தவிர்க்கவே முடியாது. அது நீங்க யூஸ் பண்றீங்க, அதனால. ஆனா டைரக்டா புரிஞ்சுக்க முடியாது. ரிட்டார்டர் யூஸ் பண்றதுனாலதான் கிராக் வருதுன்னு புரிஞ்சு சார். நான் சொல்றேன், இதை தியரி புரிஞ்சுக்கோங்க. நீங்க ரிட்டார்டர் யூஸ் பண்றீங்க, ஓகே, அட்மிச்சர் போடுறீங்க. சந்திர சொன்ன சின்ன வார்த்தை நான் சொல்றேன். மார்கழி மாசம் காங்கிரீட் போடுங்க, கிராக் வராதுன்னு சொன்னாரு. மார்ச்ல ஜூன்குள்ள கிராக் வரும்னு சொன்னாரு. ஒரே அட்மிச்சர் தானே, ஏன் மார்கழி மாசம் கிராக் வர மாட்டேங்குது? நீங்க அட்மிச்சர் யூஸ் பண்றீங்க தானே, ரிட்டார்டர் இருக்கு தானே. அதோட டெம்பரேச்சர் அட்மாஸ்பியரும் அதோட பிரச்சனை காங்கிரீட்டுக்குள்ள இல்ல, பிரச்சனை காங்கிரீட்டுக்கு வெளியில இருக்குன்னு நான் சொல்றேன். கிவ் மீ a டைம். நான் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன், ஒரு நிமிஷம். இந்த ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? தெரியலையே. என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? வேற யாருக்கா தெரியுதுங்களா? தெரியுது. ஓகே, நான் ஒரு மோனோகிராஃப் காட்டுறேன்.
IS 7861 எக்ஸ்ட்ரீம் வெதர் காங்கிரீட்டிங்ல இந்த மோனோகிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த மோனோகிராஃப் ISல மட்டும் கொடுக்கல, இதே மோனோகிராஃப் அமெரிக்கன் கான்கிரீட் இன்ஸ்டிடியூட்ல உள்ள கோட்ல கொடுத்துருக்காங்க, ஆஸ்திரேலியன் கான்கிரீட் இன்ஸ்டிடியூட் கோட்ல கொடுத்துருக்காங்க, கனடியன் கான்கிரீட் இன்ஸ்டிடியூட் கோட்ல கொடுத்துருக்காங்க. குளோபலி அக்செப்டட் மோனோகிராஃப் இது. இந்த மோனோகிராஃப் என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு பாயிண்டர் வைக்க முடியாது, பட் நீங்க பாருங்க, ரேட் ஆஃப் எவாபரேஷன் இருக்கா ஒரு ஸ்கேல்ல, ஏர் டெம்பரேச்சர் நம்ம மேல இருந்து வருவோம், ஏர் அவுட் டெம்பரேச்சர் இருக்கா, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, கான்கிரீட் டெம்பரேச்சர், விண்டோட வெலாசிட்டி, இதோட கான்ட்ரிபியூஷன்னால ரேட் ஆஃப் எவாபரேஷன் நடக்குது. இந்த ரேட் ஆஃப் எவாபரேஷன் ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல 1.5 லிட்டருக்கு மேல 1 ஹவர் நடந்தா கிராக் வரும்னு நான் சொல்லல, உங்க IS கோட் தான் சொல்லுது. ஓகே, அந்த என்ன சாரி லாஸ்டா சொல்லுங்க சார், 1 மீட்டர் ஸ்கொயர், அதை ரிப்பீட் பண்ணுங்க சார். 1 மீட்டர் ஸ்கொயர்ல 1 மணி நேரத்துக்கு 1.5 லிட்டருக்கு மேல வாட்டர் எவாபரேட் ஆனா கிராக் வரும். 1.5 லிட்டருக்குள்ள எவாபரேஷன் நடந்தா கிராக் வராது. நீங்க அட்மிச்சர் போடுங்க, போடாம போக. சைட்ல போடுற எல்லா காங்கிரீட்ல கிராக் வந்திருக்கு. நான் சிமெண்ட்ல 5 இயர்ஸ் இருந்திருக்கேன். நான் தமிழ்நாட்டோட எல்லா சந்துக்குள்ளயும் காங்கிரீட் சின்ன சின்ன சைட்டுக்கு எல்லாம் போட்டிருக்கேன். கை கலர் கலந்து போட்டாலும் வருது. அவங்க அட்மிச்சர் போடல. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல கிராக் வருது. நான் ஜெர்மனி போயிருக்கேன். ஐ ஹவ் சீன் த கிராக்ஸ் தேர். நான் அதை அப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஐ மே பி ராங். இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன கேட்டீங்கன்னா நான் பேப்பர்ஸ் கொடுப்பேன், இந்த பேப்பர்லாம் இருக்கு, ஃபீல்ட்ல அப்படிதான் ஆப்ரேட் ஆகுது அப்படின்றதுதான் என்னோட பாயிண்ட். அவ்வளவு. நீங்க இது விட்டுருங்க, கோ டு NRMCA வெப்சைட். நீங்க NRMCA வெப்சைட்குள்ள போயிட்டு NRMCA பிளாஸ்டிக், நீங்க கூகுள்ல NRMCA பிளாஸ்டிக் ஷிரிங்கேஜ் கிராக்ஷன் போடுங்க, அவங்க அதை தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. So globally, you go to NRMCA, you go to US, you go to Europe, எல்லாரும் சொல்றது ரேட் ஆஃப் எவாபரேஷன் தான் பிளாஸ்டிக் ஷிரிங்கேஜ் கிராக்கு காரணம். இன்னும் ஆன் தி அதர் ஹேண்ட்ல நீங்க நிறைய சப்ளிமெண்ட் யூஸ் பண்றீங்க, டிலே செட்டிங் நடக்குது. நீங்க அட்மிஷன் யூஸ் பண்றீங்க, டிலே செட்டிங் நடக்குது. நீங்க ஃபைன்ஸ் யூஸ் பண்றீங்க, டிலே செட்டிங் நடக்குது. நான் ஒத்துக்கிறேன், இதெல்லாம் இருக்குதா. ஆனா இதெல்லாம் இல்லாம நீங்க காங்கிரீட் போட முடியாதுல்ல. இதெல்லாம் போட நீங்க காங்கிரீட் போட முடியும். அதனால நீங்க அதுக்குள்ள போயிட்டு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிக்காம நீங்க எக்ஸ்டர்னலா நடக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும். நீங்க கேள்வி கேட்ட எல்லாத்தையும் கேள்வி கேட்கலாம். சப்ளிமெண்ட்ரி ட்ரிபிள் பிளண்ட் போடுறேன், கிராக் வருமா? ஆமா. GGBs போடுறேன், ஆமா. ஃபிளாஷ் போடுறேன், ஆமா. CRF போடுறேன், ஆமா. தண்ணி ஜாஸ்தி போடுறேன், ஆமா. வரும் தானே. ஃபைன் ஜாஸ்தியா போன கிராக் வரும் தானே. வாட்டர் ஜாஸ்தியா போன கிராக் வரும் தானே. சப்ளிமெண்ட்ரி ஜாஸ்தியா போன கிராக் வரும் தானே. அட்மிஷன் போன கிராக் வரும். அதனால அட்மிச்சர் கேட்டதுன்னு அர்த்தம் கிடையாது. நான் சொல்ல வரேன், அட்மிச்சர் இருக்கிறதுனால சொல்ல. நான் ஐ வாஸ் இன் RMC ஃபார் 10 இயர்ஸ். நான் 10 இயர்ஸ் இது இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றதுக்காக சொல்றேன். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ மற்ற கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். ஓகே, மற்ற கொஸ்டின்ஸ் இருக்கா? ஆன்லைன்ல வந்து எடுத்துக்கலாமா? சார் ஒண்ணு மட்டும் சார் சொல்லிடுறேன் சார். அவருக்கு அட்மிச்சர் இல்லாத கான்ட்ராக்ட்ல வர்றதுக்கும் அட்மிச்சர் வர்றது அப்படிலாம் நம்ம பார்க்க தேவையில்ல. மழை நாள்ல பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி மார்கழி மாசம் சொன்னார் சார், அது மாதிரிதான் மழை நாள்ல அந்த நமக்கு உள்ள இருக்கிற வாட்டர் வந்து வெளியே போகும் பிரச்சனை கிடையாது. நமக்கு டைம் இல்ல. அடிஷனல் பாயிண்ட் இருந்தா சொல்லுங்க. சோ அது எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஐ மே பி ராங். எனக்கு சில புரிதல் இருக்கு, நான் சொல்லிருந்தேன். நீங்க ஓகே, நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. மத்தவங்களுக்கு வேற வேற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம். என்ன எந்த ஃபோரம்ல கேட்டாலும் நான் ஜஸ்டிஃபை பண்ணுவேன். ஐ ஹேவ் பேப்பர்ஸ் வித் மீ, ஐ ஹேவ் டாக்குமெண்ட்ஸ் வித் மீ. டெக்னிக்கலா என்னால ஜஸ்டிஃபை பண்ண முடியும். அவ்வளவுதான் மேட்டர். அதுல நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம். கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின்ல வரிசையா ஒண்ணுன்னா நான் போயிடுறேன். கொஸ்டின்ஸ் போறதுக்கு முன்னாடி டைம் கம்மியா இருக்கிறதுனால சில கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். மாஸ் காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும், மாஸ் காங்கிரீட் நம்ம போடும்போது டெம்பரேச்சரை பார்க்கணும்னு நமக்கு சொல்றாங்க. காங்கிரீட் போடும்போது 70 டிகிரிக்கு மேல காங்கிரீட் போகக்கூடாதுன்னு நமக்கு சொல்றாங்க. அந்த 70 டிகிரி ஏன் சொல்றாங்க அப்படின்னா, 70 டிகிரிக்கு மேல போனா ஒரே ஒரு சிம்பிள் லைன்ல சொல்லிடுறேன். காங்கிரீட் ஸ்ட்ரக்சருக்குள்ளார ஒரு மாஸ் காங்கிரீட் நீங்க போடும்போது, போகும் சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? 10:30 செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாஸ் காங்கிரீட் போடும்போது காங்கிரீட்டோட கோர் டெம்பரேச்சர் வந்து 70 டிகிரிக்கு மேல போகக்கூடாது அப்படின்றதான் குளோபலா எல்லா கோடும் சொல்லுது. இது 70ல இருந்து ஒரு 65ல இருந்து 75 இந்த மாதிரி ஒரு கோடும் ஒரு டெம்பரேச்சரை பத்தி பேசுறாங்க. பட் 70 இன் ஜெனரல் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் 70 பத்தி பேசுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்தியாவில நிறைய 70 தான் சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ ஏன் 70 சொல்றாங்க அப்படின்னா, 70 டிகிரி காங்கிரீட் டெம்பரேச்சர்ல இந்த காங்கிரீட்ல எட்ரிங்கேட் ஃபார்மேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்கும். நான் கெமிஸ்ட்ரிக்குள்ள போல இந்த ஒன்லைன் சொல்றேன், டைம் கிடைக்கும்போது நீங்க கூகுள் பண்ணிக்கோங்க. ஸோ சிமெண்ட் வந்து ரியாக்ட் ஆகும்போது எட்ரிங்கேட்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த எட்ரிங்கேட்ஸ் என்ன பண்ணும்னா, 70 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும்போது டிலேட் எட்ரிங்கேட் ஃபார்மேஷன், இந்த எட்ரிங்கேட்ஸ்ங்கிற ஒரு பொருள் ஒருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் வந்து டிலேட் எட்ரிங்கேட் ஃபார்மேஷனா மாறுவான். டெம்பரேச்சர் அதிகமான அவன் மாறிடுவான். அவன் என்னவா மாறுவானா, இந்த ஒரு விளம்பரத்துல வரும்ல,
பசி வந்தா அவன் பத்தாளா மாறுற மாதிரி ஒரு காட்டுவாங்க. அப்புறம் ஒரு சாக்லேட் சாப்பிட்டு அவன் கோவம் இறங்குற மாதிரி காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் எட்ரிங்கெட் ரொம்ப சிம்பிளா இருப்பாரு. 70 டிகிரி டெம்பரேச்சர் வந்தோடனே அவர் வந்து 10 டைம்ஸ் சைஸ்ல பெருசாக ஆரம்பிப்பாரு. அந்த ப்ராசஸ் பேர் டிலேட் எட்ரிங்கெட் ஃபார்மேஷன். ஸோ 10 டைம்ஸ் பெருசாகிறதுனால உள்ள இன்பில்ட் கிராக்ஸ் வரும். இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். ஸோ இந்த டிலேட் எட்ரிங்கெட் ஃபார்மேஷனால எக்ஸ்பான்ஷன் நடந்து கிராக்ஸ் வராம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் 70 டிகிரி அப்படின்ற மார்க்கை வைக்கிறாங்க. இது காங்கிரீட் டெக்னாலஜியா உள்ள இருந்து. பட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் வந்து வேற சில காரணங்களுக்காக 70 சொல்றாங்க. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஏன் 70 பாக்குறாங்கன்ற ஐடியா எனக்கு இல்லை. காங்கிரீட் டெக்னாலஜிஸ்டா ஏன் 70 வேண்டாம் அப்படின்னா டிலேட் எட்ரிங்கெட் ஃபார்மேஷன் நடக்கும், அதனால உங்களுக்கு 70 போகக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. அப்புறம் இன்னொன்னு, காங்கிரீட்டோட டெம்பரேச்சரை நம்ம டிசைன் பண்றோம் இல்லையா, அதுக்கு ஒரு தம் ரூல் நான் ஒன்று ஷேர் பண்றேன். ஆக்சுவலா காங்கிரீட் வந்து நமக்கு வந்து பிளான்ட்ல வந்து 25 டிகிரி வேணும், 30 வேணும்னு கேட்கறாங்க இல்லையா. ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல என்கிட்ட கேட்கறாங்க, சார் சைட் நாங்க காங்கிரீட் பேட்ச் பண்றோம், எனக்கு பிளான்ட்ல 30 டிகிரி சார், சைட்ல ராஃப்ட்ல எனக்கு வந்து தெர்மோகப்பல்லாம் டெம்பரேச்சர் செக் பண்ணணும், எனக்கு ராஃப்ட்ல வந்து 70 டிகிரிக்கு மேல போகக்கூடாது, எல்லாம் பக்காவா பண்ணி கொடுத்துருங்க, ஏஜென்சி இருந்தா எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. சைட்ல 70, அப்போ பிளான்ட்ல எவ்வளவு சார் மெயின்டைன் பண்றீங்கன்னா 30. இது தனி ஸ்பெசிபிகேஷன். இங்க வரணும்ன்றது தனியா 30 வேணுமாமா, அங்க 70 வேணுமாமா. இங்க 30 வச்சா இங்க 70 வரும்ன்றதுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ல. அது நம்ம முக்கியம், நான் எம்பரஸ் பண்றேன். நீங்க பிளான்ட்ல 25, 30 நம்ம கொடுக்குறோம், ஓகே. ஒரு சைட் இன்ஜினியராவோ ப்ராஜெக்ட் மேனேஜராவோ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராவோ நம்ம என்ன கவனிக்க வேண்டியிருக்குன்னா, எனக்கு இங்க 70 வரக்கூடாதுன்னா அப்ப இங்க என்ன வரணும்னு நான் ஒர்க் பண்ணணும். அதுக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் காங்கிரீட்டிங் ஐஎஸ் கோட் புக் காமிச்சேன் இல்லைங்களா, அதுல வந்து அவங்க ஒரு ஃபார்முலா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அந்த ஃபார்முலால அவங்க சிமெண்ட் டெம்பரேச்சர், அக்ரிகேட் டெம்பரேச்சர், வாட்டர் டெம்பரேச்சர் இதெல்லாம் ஒரு ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி நீங்க காங்கிரீட் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும்னு நீங்க அரைவ் பண்ணிட முடியும். அப்போ நீங்க ஒரு ட்ரையல் பண்ண போறீங்க அப்படின்னா காங்கிரீட் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்றத நீங்க சில் வாட்டர் போட்டு ஐஸ் போட்டு டெம்பரேச்சரா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஒரு பேப்பர்லயே வந்து நான் ட்ரையல் போட போறேன், என் வாட்டர் டெம்பரேச்சர் இவ்வளவு, சிமெண்ட் டெம்பரேச்சர் இவ்வளவு, அக்ரிகேட் டெம்பரேச்சர் இவ்வளவு, ஆம்பியன்ட் இவ்வளவு, இதுக்கு நான் ட்ரையல் போட்டா என் காங்கிரீட் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும் தியரிட்டிக்கலா அரைவ் பண்ண முடியும். அப்போ அது அரைவ் பண்ணணும். இதுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா, ஏம் நெபிலியோட 5th எடிஷன் காங்கிரீட் ப்ராப்பர்ட்டிஸ் புக்ல என்ன பேசுறாரு அப்படின்னா, சிமெண்டோட டெம்பரேச்சர் பத்தி அவர் பேசுறாரு. நீங்க 100 கிலோ சிமெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா 100 கிலோ சிமெண்ட் உங்களுக்கு 12 டிகிரி டெம்பரேச்சர் கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி ஃபிளையாஸ் நீங்க 100 கிலோ யூஸ் பண்ணீங்கன்னா 8 டிகிரி டெம்பரேச்சரையும், ஜிஜிபிஎஸ் 9 கிலோ யூஸ் 100 கிலோ யூஸ் பண்ணீங்கன்னா 9 டிகிரி டெம்பரேச்சர் அவர் சொல்றாரு. ஸோ இதை பேஸா நம்ம வச்சுக்கலாம். உங்க காங்கிரீட்டோட டெம்பரேச்சர் ஜென்ரலா என்னவா இருக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் என்னவா இருக்கோ அதுல வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 2-3 தான் இருக்கும். அப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நம்ம டிசைன் பண்ண போறோம்னா அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, காங்கிரீட் நான் வந்து இந்த வருஷத்தோட பீக் டெம்பரேச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 40 கன்சிடர் பண்ணிக்கிறேன். என் காங்கிரீட் நான் வந்து M40 போட போறேன், அதுல வந்து 400 கிலோ சிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ காங்கிரீட்டோட டெம்பரேச்சர் வந்து பீக் ஆம்பியன்ட் டெம்பரேச்சருக்கு ஈக்குவலண்டா இருக்க போகுது. அந்த 40 நான் அப்படியே எடுத்துக்குவேன். இப்போ காங்கிரீட் டிசைன் பண்ணும்போது சிமெண்ட் 400 கிலோ இருக்கு, 100 கிலோ சிமெண்ட் 12 டிகிரி டெம்பரேச்சர் தரும். அப்ப 4 × 12 44. அப்ப இப்ப இந்த 44 டிகிரி பிளஸ் 40 டிகிரி தான் என் காங்கிரீட்டோட கோர் பீக் டெம்பரேச்சரா இருக்க போகுது. அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் 44, அதான் என் காங்கிரீட் டெம்பரேச்சர் இருக்க போகுது 44, பிளஸ் சிமெண்ட் ஒரு 400 கிலோ, ஒரு 100 கிலோக்கு 12, அப்ப 100 கிலோக்கு 40. ஸோ இப்ப 40 பிளஸ் 44 84 டிகிரி வந்து என் காங்கிரீட் டெம்பரேச்சர் வரப்போகுது. எனக்கு எவ்வளவு வரணும்? 70 தான் வரணும். அப்போ 84 நான் 70 ஆக்குறது எப்படிடா அப்படின்னா, அப்போ அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் 25 டிகிரி இருக்குல்ல, அப்ப என் காங்கிரீட் டெம்பரேச்சரை 25 டிகிரி கொண்டு குறைக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப லேப்ல 25 டிகிரிக்கு என் காங்கிரீட்டை நான் டிசைன் பண்ணணும், ரைட்? ஸோ இதுதான் ஒரு பேசிக் அசம்ஷன்ல நாம டிசைன் பண்றது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மாஸ் காங்கிரீட்ல வேணும். இது ரொம்ப சிம்பிளஸ்ட் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு பாக்குறேன். அதே மாதிரி காங்கிரீட்டோட இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காங்கிரீட்டோட டிஃபரன்ஷியல் டெம்பரேச்சர் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒரு காங்கிரீட் ராஃப்ட் போடுறோம்னா கோருக்கும் சர்ஃபேஸுக்கும் ஸ்கின்னுக்கும் இல்ல கோருக்கும் பாட்டமுக்கும் ஒரு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து 20 டிகிரி இருக்கலான்னு ஏசியிலையும் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்து 25 டிகிரி இருக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ நம்ம 20 எடுத்துக்கலாம். 2 தான் மானிட்டர் பண்ணணும். கோர் வந்து 70, டிஃபரன்ஷியல் 20 இல்லாத மாதிரி மானிட்டர் பண்ணணும். டிஃபரன்ஷியல் 20 இல்லாம இருக்க மானிட்டர் பண்றது வந்து நம்ம மேல என்ன மாதிரி கியூரிங் போக போறோம் அப்படின்றதான் அதை முடிவு பண்ணும். எனக்கு அதை பத்தி பெரிய நாலேஜ் கிடையாது. பட் இந்த 2-3 ஃபேக்டர்ஸ் மட்டும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஒரு கோட் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க வேணா. BSEN அதை ஷேர் பண்றேன் குரூப்ல, போஸ்ட் பண்றேன். ஓகே, அந்த கோட்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நம்ம எப்படி மார்க்அப்ல இதை புரிஞ்சுக்கிறோம். நாங்க ட்ரையல் போட்டுறோம், டெம்பரேச்சர் பார்த்துடுறோம், நாங்க டெம்பரேச்சருக்கு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு புரிஞ்சுக்கிறோம். மார்க்அப் எப்படி பண்றதுன்னா, ஒரு செமி அடியாபெட்டிக் கண்டிஷனை உருவாக்கணும். அந்த எப்படி உருவாக்குறது ஒரு BS ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபை பண்றாங்க. ஸோ இது எல்லாமே மாஸ் காங்கிரீட்டை பத்தியும் பீக் கோர் டெம்பரேச்சரை பத்தியும் ஒரு அடிப்படையான சில தரவுகளை நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.
இதை ஏன் ஷேர் பண்றேன்னா கொஸ்டின்ஸ்ல 2-3 இருந்தது, அதை சேர்த்து நான் ஒரு பதிலா சொல்லிக்கிறேன். இப்ப மற்ற கொஸ்டின் ப்ராக்டிகலா உள்ளதை நம்ம சீஃப் கெஸ்ட் கிட்ட போயிடலாம். ஓகே, ப்ரிகாஷன்ஸ் பிஃபோர் போரிங் கேட்டாங்க, நம்ம பேசிட்டோம். ஹவு டு மெயின்டைன் ஒர்க்கபிலிட்டியை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது, இதுக்கும் கார்த்திக் பதில் சொல்லியிருந்தாங்க. அப்ராப்பரேட் டோசேஜ் எடுத்துக்கிறது, தேவைப்பட்டா அடிஷனலா கையில வந்து ரிட்டைனர் அட்மினிஸ்டர் வச்சு, ரிட்டார்டர் இல்லாத ஒரு ரிட்டைனர் அட்மினிஸ்டர் வச்சுக்கிறது நம்ம ரீடோஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது. வாட் ஆர் தி பெஸ்ட் காங்கிரீட், அதுவும் பேசிட்டோம். ஓகே, மினரல் அட்மிக்சர்ஸ் ஹெல்ப்ஃபுல் டு காங்கிரீட் டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ண மினரல் அட்மிக்சர் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஹெல்ப் பண்ணுமா, ஏன் ஹெல்ப் பண்ணும் தினேஷ்? சப்ளிமெண்டரி யூஸ் பண்றது காங்கிரீட் டெம்பரேச்சர் குறைக்கிறது ஏன் ஹெல்ப் பண்ணுது? நினைச்சிருக்கீங்களா? இப்போ நம்ம பேசணுதான், நீங்க சொன்னதுதான். 100 kg சிமெண்ட்டுக்கு வந்து 12 டிகிரி செல்சியஸ் கொடுக்குது, அதே 100 kg ஃபிளையர்ஸ் 8 டிகிரி செல்சியஸ் கொடுக்குது. இதுல இருந்து நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து சிங்கேஜஸ் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் மாதிரி சிங்கேஜஸ் குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, தேங்க்யூ கார்த்திக். அடுத்து ஒரு தேங்க்யூ தினேஷ். அடுத்த முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, நம்ம அக்ரிகேட்டை ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும்னு பேசிட்டே இருக்கோம். ஸ்ப்ரிங்கிள் பண்ணா ஸ்ட்ரென்த் குறையுமா தினேஷ்? அக்ரிகேட்டை ஸ்ப்ரிங்கிள் பண்றது டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அக்ரிகேட்டை ஸ்ப்ரிங்கிள் பண்றது மூலமா நமக்கு அங்க ஸ்ட்ரென்த் அஃபெக்ட் ஆகுமா? இல்ல, அக்ரிகேட்டை நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்றோம் அப்படிங்கிற நமக்கு அவேர் இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து மாய்ச்சர் கரெக்ஷனை நம்ம மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவேரும் நமக்கு இருக்கணும். அதை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் அஃபெக்ட் ஆகாது. நான் என்னோட மாய்ச்சரை நான் கரெக்டா இது பண்ணிட்டேன், ஃபீட் பண்ணிட்டேன், இருக்கிற மாய்ச்சரை கொடுத்துட்டு அதுக்கான கரெக்ஷன் வாட்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து கண்டிப்பா நம்மளுடைய வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அஃபெக்ட் பண்ண போறது இல்லை. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அஃபெக்ட் ஆகுதுன்னா நமக்கு ஸ்ட்ரென்த் அஃபெக்ட் ஆகாது. இது வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணாது. டைரக்ட் ஆன்சர் இது. ஓகே, டன். தேங்க்யூ. ஸோ அப்போ என்னன்னா நம்ம மாய்ச்சர் எடுக்கிறது பிஃபோர் ஸ்ப்ரிங்க்லிங் எடுக்கக்கூடாது, ஆஃப்டர் ஸ்ப்ரிங்க்லிங் எடுக்கணும். எஸ் எஸ் எஸ், கரெக்ட். ஓகே, அப்புறம் இது ஒரு கொஸ்டின், சூட்டபிள் அட்மிக்சர் ஃபார் ஹாட் வெதர் காங்கிரீட்டிங் சூட்டபிள் அட்மிக்சர் இருக்கா? நம்ம எப்பயும் பேசலாம், அதுல போக வேணாம். வாட் இஸ் ரிலேஷன் பிட்வீன் ஓகே, அதுவும் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ரீடோசிங் பண்ணலாம்னு ஏற்கனவே நம்ம தினேஷ் பேசியிருந்தாங்க. நான் அப்படியே கார்த்தி பேசியிருந்தாரு. நான் சந்துரு ரீடோசிங் பண்ணலாமா? சைட் பீப்புள்ஸ் இங்க உள்ள இருக்காங்க, ரீடோசிங் பண்ணலாமா? ரீடோசிங் அலோடா? சந்துரு ரீடோசிங் பண்ணலாமா வேணாமா? கார்த்திகை ஏற்கனவே பண்ணலான்னு சொல்லியிருந்தாரு. சந்துரு இருக்கீங்களா? ஓகே, அவரு ஓகே, அப்போ என்ன கார்த்திக் சொன்னதை நான் அந்த கொஸ்டினுக்கு ரிப்பீட் பண்ணிடுறேன். கார்த்திக் அவங்க சொன்னது வந்து நம்ம ஒரு அட்மிட்டர் மேனுஃபேக்சர் ஒரு ஆப்டிமல் டோஸ் இருப்பாங்க. அந்த ஆப்டிமல் டோஸ்க்குள்ள நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு 1% வரைக்கும் மேக்ஸிமம் போடலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 0.8 தான் கன்சியூம் பண்ணிருக்கோம்னா இன்னொரு 0.2 வரைக்கும் போறதுனால ரீடோசிங் எந்த வகையிலும் பிரச்சனை இல்லை. அந்த கொஸ்டினுக்கு தான் பதில். அப்புறம் ரோல் ஆஃப் டிரான்ஸ்ட் மிக்சர் பம்போட லென்த் பத்தி நம்ம பேசிட்டோம். அபார்ட் ஃப்ரம் ஐஸ் கியூப்ஸ். ஓகே, ரீடோசிங்ல அந்த வாட்டர் பர்சன்டேஜ் எவ்வளவுங்க சார்? ரீடோசிங்ல வாட்டர் பர்சன்டேஜா? ரீடோசிங் பண்ணும்போது அடிஷனலா வாட்டர் எடுத்துக்கிட்டு சொல்றீங்களா? இல்ல அட்மிக்சர் ரீடூஸ் பண்றோம், அந்த அட்மிக்சர்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வாட்டர் இன்க்ளூட் பண்ணாம டைரக்டா அட்மிக்சர் மட்டும்? ஜென்ரலா அட்மிக்சர் மட்டுமே போதுமானது, இல்லைன்னா ரொம்ப கம்மியான அளவு வாட்டர் விட்டு பெட்டர் தான். ஒரு 5 லிட்டருக்குள்ள வாட்டர் போடுறதுனால ஒரு 6 கியூபிக் மீட்டர் காங்கிரீட்ல ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஒரு 5 லிட்டர்ஸ்குள்ள எடுத்துக்கலான்றது என்னோட ஒப்பீனியன். ஓகே சார், எனக்கு அதுலதான் சார் டவுட். அது நம்ம ஒரு 6 கியூப் இருக்கும்போது முத்து நான் முடிச்சிடுறேன். சார் அந்த 2.5 ஹவர்ஸ்க்குள்ள ரீடோசிங் பண்ணலாமா? அப்படிதான். ஓகே, 2.3 ரீடோஸ் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. கார்த்திக் ரீடோஸ் பண்ணலாமான்னு கேக்குறாரு. எஸ் சார். 2.5 மணி நேரம் எஸ் சார். இல்ல 3 hours எடுக்கலாமா? இது வந்துட்டு அட்மிக்சர் மேனுஃபேக்சரர் தான் சார் இதுக்கு பதில் சொல்லணும். நம்ம வந்து ட்ரையல் ஆஸ் பர் ட்ரையல்ஸ் தான் நம்ம பண்றோம். ஸோ ட்ரையல்ஸ் 3 hours வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். 3 hours வரைக்கும் நம்ம ட்ரையல் பண்ணி ரிட்டன்ஷன் பார்த்து கீப் காஸ்டிங் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரென்த் ஓகே அப்படிங்கும் பொழுது நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அட்மிக்சர். ஸோ இது அட்மிக்சர் பீப்புளோட கையில தான் இருக்குது. ஓகே, அப்போ பால் என்கிட்ட தள்ளி விட்டாரு, நான் அப்படி சொல்லிடுறேன். என்னன்னா நான் என்ன ப்ரிஃபர் பண்றேன்னா ரீடோசிங்க்கும் ஒரு ட்ரையல் போட்டு ஒரு சைட்ல எஸ்டாப்ளிஷ் பண்றது நல்லது. எப்பயுமே ஒரு சைட் புதுசா ஆரம்பிக்கும் போது எல்லா கிரேடுக்கும் ட்ரையல் போடுறாங்க இல்லையா? அப்போ கூடவே வந்து ரீடோசிங் நம்ம 3 hours தான் டிசைன் பண்றோம். இஃப் சம் கேஸ் 3.5 hours ஆச்சுன்னா
ரீடியூஸ் பண்ணலாமான்றத லேப் கண்டிஷன்ல ரீடியூஸ் பண்ணி அதை ஆத்தென்டிக்கா டாக்குமெண்டாவே கிரியேட் பண்ணி கிளைண்ட் அப்ரூவல் வாங்கி வச்சிருறது ஓகேன்னு பாக்குறேன். அந்த அதர் ஹேண்ட் வந்து ரீடியூசிங்காக வெறும் ரிட்டார்டே இல்லாத வாட்டர் ரெடியூசர் அட்மிச்சர் மட்டும் வாங்கி வச்சு போடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அது என்ன கார்த்தி ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு. பட் ஆனா நம்ம ஐஎஸ்டி தெரியாதனால, காங்கரோட ஐஎஸ்டி நமக்கு சரியா தெரியாதனால நம்ம லேப் கண்டிஷன்ல ஐஎஸ்டி என்ஷூர் பண்ணிக்கிறது பெட்டர். ரீடியூசிங் பண்றதுக்கு முன்னாடி காங்கிரீட் ஐஎஸ்டி எப்ப நடக்குது, 3 ஹவர் கழிச்சு நான் ரீடியூசிங் பண்ணதுக்கு அப்புறம் ஐஎஸ்டி எப்ப நடக்குதுன்றத லெபார்ட்டரி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா வித் டேட்டாஸ் என்ன நம்ம தாராளமா சைட்டுக்கு போகலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஓகே, அடுத்து காங்கிரீட் வாட் கேன் யூஸ் டெம்பரேச்சர் ஆஃப்டர் பிளேசிங். காங்கிரீட் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் டெம்பரேச்சர் குறைக்க முடியுமா, அதுக்கு வழி இருக்கா? நான் தினேஷ் அப்ராட்ல இருந்ததுனால சொல்யூஷன் ஏதாவது இருக்கா? நம்ம இப்போ வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்றதே வந்து சில்டு வாட்டரா பண்ணலாம். ஆக்சுவலா வந்து நீங்க மெகாபோர்ட்லாம் பண்றப்ப தெர்மோஸ்டாட்ஸ் இன்ஸ்டால் பண்றப்பவே உள்ள வந்து வாட்டர் சர்க்குலேஷன் கொடுப்பாங்க. எப்படின்னாக்கா நமக்கு சில்டு வாட்டர்ஸ், ஐஸ் பிளேக்ஸ் அந்த மாதிரி வந்து உள்ள வந்து ஒரு இன்டீரியரா கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பெரிய ப்ரொசீஜர். அது நம்ம இன்னைக்கு நம்ம டே டு டே காங்கிரீட் அது அடாப்ட் பண்ணிக்க முடியாது. பட் இந்த மாதிரி பண்ணலாம். பண்ணோம்னா நம்ம வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்றதே வந்து சில்டு வாட்டரா பண்ணோம்னாக்கா இன்னும் நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஆக்சுவலா நான் படிச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எங்கேயும் நேர்ல பார்த்தது இல்ல. காங்கிரீட்டுக்கு உள்ளாரே வந்து பைப்ஸ் கொடுப்பாங்க. பைப் கொடுத்து கூல் வாட்டர் ரன் விடுற மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கு. பட் ஐ ஹேவ் நாட் சீன் எனி மோர். பட் காங்கிரீட் எஸ் சொல்லுங்க. ஐ வாஸ் சீன் இட் இன் பெங்களூர்ல நான் பார்த்திருக்கேன். இது எக்ஸலென்ட், அதான் கேக்குறேன். பண்ணிருக்காங்க. எஸ் பெங்களூர்ல பண்ணிருக்காங்க. ஒரு மெகாபோர் இது பண்றப்ப ராஃப்ட் பண்றப்ப பண்ணுவாங்க. பைப் வச்சிருவாங்க, நியூமரஸ் பைப் இருக்கும். ஆமா, சின்ன பைப் வச்சு உள்ள அது வந்து சில்டு வாட்டர் வந்து சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கும். சூப்பர். அதுக்கு வந்து தெர்மோஸ்டாட் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. தெர்மோஸ்டாட் வந்து அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். ரீட் பண்றது. ஓகே, சொல்லுங்க. எஸ் சார், ஒரு கொஸ்டின் ஒன்று பார்த்தது. பட் ஆனால் ஆன்சர் என்ன பார்க்கல. லிக்விட் நைட்ரஜனை இது பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. இன்ஜெக்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பண்ணலாம், லிக்விட் நைட்ரஜன் பண்ணலாம். அதை வந்து அமெரிக்கால ட்ரை பண்ணிருக்காங்க. பட் டூ மச் ஆஃப் எக்ஸ்பென்சிவ்ன்றதுனால அதை பண்றது இல்ல. ஏம் நெவ்லி அவர் புக்ல ஸ்பெசிஃபை பண்றாரு, லிக்விட் நைட்ரஜன் வந்து யூஸ் பண்ணலாம், ஆனா எக்ஸ்பென்சிவ்ன்றதுனால பண்ண முடியாது அப்படின்னு. அது இல்லாம இன்னொரு கெமிக்கலும் பேர் சொல்றாரு, எனக்கு ஞாபகத்துல இல்ல. இட் இஸ் தேர். ஏம் நெவ்லி அதை ஜஸ்டிஃபை பண்றாரு, யூஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. ஓகே, இதுதான் என்கிட்ட இருக்கிற கொஸ்டின். இந்த செஷன்ல வேற கொஸ்டின் இருந்தா கொடுக்கலாம், இல்ல செஷனோட ஃபீட்பேக்ஸ் இருந்தா அவசியம் சொல்லுங்க. ஏன்னா ஒரு சனிக்கிழமை நமக்காக டைம் எடுத்து இவ்வளவு பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு முக்கியம். ஃபீட்பேக்ஸ் ப்ளீஸ். தினேஷ் பேசியிருக்காங்க, கார்த்திக் இருக்காரு, சந்துரு லெஃப்ட் ஆயிட்டாரு நினைக்கிறேன். எல்லார பத்தியும் உங்க ஃபீட்பேக்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்து ப்ரெசென்ட் பண்ண உங்களுக்கு என்கரேஜிங்கா இருக்கும். சொல்லுங்க பாலாம். அதாவது இப்ப அவரு தினேஷ், அவர் கார்த்திக் சார் எல்லாம் பேசினதுல இருந்து ஸோ குவாலிட்டி அபவுட் ஒரு குவாலிட்டி பெர்சன் மட்டும் வந்து ஒரு சைட்ல வந்து குவாலிட்டியா நம்ம சப்ளை பண்ணலாம் அப்படின்றது இல்லை, எக்ஸிகியூஷனும் சேர்ந்துதான் அப்படின்றது ஒரு தெளிவா சொன்னாங்க. ஸோ அப்ரிஷியேட் சார், நல்லா ஒரு நல்ல கருத்து சொன்னீங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம கிரேட் ஜீனியர்ஸ் நம்ம ராஜேந்திரன் சார். நான் ரொம்ப நாள் அவர்கிட்ட பேசணும்னு ரொம்ப நாள் ஏதாவது ஏன்னா இந்த மானியெல்லாம் வந்து ஏன்னா எல்லாத்துக்குமே வேலை இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, இல்ல சார் உங்களோட ஊக்கத்தை நான் ஏத்துக்கிறேன். இல்ல நான் சீஃப் கெஸ்ட் தான் இப்போதைக்கு முக்கியம். நாம எப்பயுமே வேலை செய்யணும், இது நான் புடிச்சு செய்யறேன். அதனால இதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை. இது நான் என்ஜாய் பண்ணி செய்யறேன். நீங்களாம் வர ஆமா, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஐம் சோ ஹாப்பி. தேங்க்யூ சோ மச். நீங்க வந்தது நன்றி. தயவு செஞ்சு லெஃப்ட் ஆகாதீங்க. இவ்வளவு நேரம் இருந்திருக்கீங்க, மூச்சு போட்டு ஒரு 3 பேர் பேசிருக்காங்க. அடுத்த முறை நான் கூப்பிட்டா அவங்க வரணும், பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், பவானி ராஜா. ஹாய் பவானி, சொல்லுங்க. சார், ஆக்சுவலி கார்த்திகேயன் சார் அண்ட் தினேஷ் சார் அண்ட் சந்துரு சார் ஆக்சுவலி ரொம்ப அழகா ரொம்ப இதா சொன்னாங்க. யதார்த்தமான பாயிண்ட். நான் கூட இந்த டாபிக் எடுக்கையில நம்ம 10 வருஷத்துக்கு மேல ஆரம்பிச்சுட்டு இருந்துட்டோம் அப்ராட்ல இருந்தோம். ஸோ நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் தெரியும்னு நினைச்சேன். இவர் கார்த்திக் சார் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னை ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. அதாவது அந்த சைட்ல என்னென்ன பண்ணணும், என்னென்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் தான் சொன்னாரு. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப எனக்கு இதாகவும் இருந்தது. ரொம்ப ஈஸியா
இது பண்ணலாம். இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தானே அப்படின்னு நினைச்ச பாயிண்ட்லாம் வேல்யூபிள் பாயிண்ட். அப்புறம் தினேஷ் சார் ஆப்வியஸ் அவரு நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னார். அப்புறம் சந்தோஷ் சார் ஆக்சுவலி அந்த டிஸ்கஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது நான் ஃபர்ஸ்ட் வேல்யூவான டிஸ்கஷன். என்னன்னா சந்துரு சார் ஒரு ஒப்பீனியன் சொன்னாரு, அப்புறம் தினேஷ் சார் ஒரு ஒப்பீனியன் சொன்னாரு, அப்புறம் கார்த்திக் சார் ஒண்ணு சொன்னாங்க, அப்புறம் நீங்க ஒண்ணு சொன்னீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நான் அதாவது ஆடு மாதிரி ஒரு ஆள் சொன்னாங்க நம்ம பின்னாடியே சொல்லிடுவோம் அப்படின்னு இல்லாம என்னோட பாயிண்ட் இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்னோட பாயிண்ட்ல இருந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் அட்மிக்சருக்கும் அந்த கிராக்கும் உண்டான இது என்ன அப்படின்னு அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ண தவானுக்கும் ரொம்ப நன்றி, தவான் சாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணாங்க, எஸ்பெஷலி கெஸ்ட். இதுக்கு எல்லாத்துக்கும் ஆர்கனைசேஷன் தேங்க்யூ ஸோ மச் சார். ராஜேந்திரன் சார் தேங்க்யூ பவானி. வேற யாராவது உங்க ஃபீட்பேக்ஸ்? அப்படியே இந்த மெசேஜ் பாக்ஸும் 4-5 ஃபீட்பேக் போட்டீங்கன்னா குரூப்ல போட்டு என்கரேஜ் பண்ணுவேன். அவங்க கொஞ்சம் நல்லா போகலன்னு புதுசா வர்றவங்க வருவாங்க, அதனால டெக்ஸ்ட் பாக்ஸ்லயும் போடுங்க. நம்ம நீங்க சொன்னீங்கன்னா டக்கு செஷன் முடிச்சுட்டு ஹாப்பியா போகலாம். இன்னும் 2 பேர் மட்டும் ஃபீட்பேக் கொடுக்க முடியுமா சார்? இந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார் எனக்கு. குறிப்பா நான் ஆர்எம்சி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால எனக்கு மத்த ஆர்எம்சில என்னென்ன பண்றாங்கன்னு ஒரு பிளைண்டா ஒரு அவேர்னஸே இருக்காது. நம்ம என்ன பண்றோம் ரைட்டா தப்பான்னு இப்ப சொல்லும் போது ஓகே நம்ம கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கோம், இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆர்எம்சி ஃபீல்ட்ல இருக்கவங்க இதை அட்டன் பண்ணி தான் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சார். ப்ரெஷர்லாம் வந்து தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ முத்து. நீங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதில் குறிப்பா அந்த பிளான் பின்ற வேர்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. தேங்க்யூ. இன்னொரு ஃபீட்பேக்? சைலண்ட். யூஸ்வலி நம்ம இப்படி சைலண்டா இருக்க மாட்டோம்ல. இனி யாராவது ஒரு ஃபீட்பேக்? ஓகே, செஷனை முடிகிற நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நான் கலெக்டிவா சொல்லணும் அப்படின்னா கார்த்திக் சொன்னது என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. எதுக்காகவும் யாருக்காகவும் காங்கிரீட் நிற்கவே கூடாது. டைமை நம்ம சொல்லுவோம்ல, எதுக்காகவும் யாருக்காகவும் டைம் நிற்காது அப்படின்ற மாதிரி டைம் எவ்வளவு பிரிச்சோ காங்கிரீட்டும் அவ்வளவு பிரிச்சுன்னு வச்சு காங்கிரீட் யாருக்காகவும் எதுக்காகவும் நிற்க கூடாது அப்படின்றது. தினேஷ் அவருடைய இடத்துல இருந்துட்டு ஸ்லம்ப் சரியா இல்லைன்னா காங்கிரீட் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் ரொம்ப கலெக்டிவா கார்த்தியை திருப்பி சொல்லும்போது இவ்வளவு செலவு பண்ணி கட்டுறவங்க படுக்கும்போது லீக் வந்தா எப்படிங்க இருக்கும்னு ஒரு கஸ்டமரோட பெயினை அவங்க பெயினா நினைச்சு பாக்குற ஒரு ஆரோக்கியமான சிவில் கம்யூனிட்டி கூட நம்ம எல்லாம் டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு சூப்பரான ஒரு இடத்துல தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பர்சனலாவே மகிழ்ச்சியா இருக்கு. கூப்பிட்ட உடனே பேசின சந்திரகுமார் சந்திரனா 7 மணிக்கு தான், பிரேம் வந்து 6:30 கால் பண்ணி திடீர்னு இந்த மாதிரி பர்சனல் இஷ்யூ ஆயிடுச்சு வர முடியும்னு சொன்னாங்க. சந்திர உடனே கூப்பிட்டேன், வரேன்னு சொல்லி வந்தாங்க. ஆனா அவருக்கும் நன்றி. கார்த்தி ஆக்சுவலா உங்க நல்ல பொட்டன்ஷியல் அவங்க ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம நீங்க எஸ்கேப் ஆயிட்டே இருக்கீங்க. இனி உங்களை விட மாட்டேன், நம்ம நிறைய பண்றோம். அந்த 6 மணி ஷோ பண்ண போறோம் நம்ம. ஓகே, தேங்க்யூ தினேஷ், எப்பயுமே என் கூட இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி பார்ட்டிசிபன்ட்ஸ் எல்லாரும் வந்ததுக்கும் தொடர்ந்து கேள்வி கேட்டதுக்கும் நன்றிகள். நாங்க நிகழ்ச்சி நடத்துற விதத்துல குறைகள் இருக்கலாம், குறைகள் இல்லாம இருக்காது. எங்களுக்கு குறைகளை சுட்டி காட்டுங்க, அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. திருப்பி நான் ரொம்ப என்கரேஜ் பண்றது உங்களுடைய பங்களிப்பு வேணும். நாங்க ஒரு 4 பேர் இருந்து பண்றோம்ன்றது விஷயமே கிடையாது. எத்தனை நாள் பண்ண முடியும்? 4 பேர் பண்ணவே முடியாது. அதனால எல்லாரோட பங்களிப்பும் வேணும். உங்களுக்கு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டு தர்றோம். வாங்க பேசுவோம், சேர்ந்து டிராவல் பண்ணுவோம். வந்த கெஸ்டர்ஸ்க்கு நன்றி. பார்ட்டிசிபேட் பண்ணி கொஸ்டின் கேட்டவங்க, ஃபீட்பேக் கொடுத்தவங்க, சைலண்டா வந்து அப்சர்வ் பண்ணி எப்பயுமே நாங்கள் ஆதரவா இருக்கவங்க எல்லாருக்கும் காங்கிரஸ் ஸ்டடி சர்க்கிள் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பயணம் தொடரும். குவாலிட்டி கான்சியஸா இன்ஜினியரிங் பத்திய அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்காகவும் சிவிலியன்ஸோட வெல்பீயிங்காகவும் காங்கிரஸ் சர்க்கிள் எல்லாரோட சேர்ந்து தொடர்ந்து பயணிக்கும் அப்படின்ற உத்தரவாதத்தோட இந்த நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ராஜேந்தர். வெரி குட் சீசன் ராஜேந்தர். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம ஆளுங்களுக்கு எல்லாருக்கும். இன்னும் நிறைய பேரை இதுல சேர்க்கணும். இன்னும் நம்ம டாப் லெவல் அந்த இன்சார்ஜ் லெவல்ல தான் மீட் பண்றோம். இன்னும் அது கீழே இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம இந்த இதுல கலத்தோம்னா நல்ல ஃபீல்டுக்கு நல்ல யூஸ் ஆகும். நல்ல ஓனர்ஸ் நல்ல நம்ம மார்க்கெட்டுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெரி குட் காங்கிரீட் கொடுக்க முடியும். இந்த காங்கிரஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி ஃபுல்லா எல்லாருமே அவேர்னஸ் வெளியே தெரிஞ்சிடும். இன்னும் நிறைய பேர் இன்னும் சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு இன்னும் ஒரு சஜஷன் என்னன்னா, இந்த சண்டேல காலைல 7 மணிக்கு பண்றோம். இது இன்னும் கொஞ்சம் ஒரு 9 o'clock மேல அந்த மாதிரி பண்ணா இன்னும் நிறைய பேரை ஜாயின் பண்ண வைக்க முடியும். ஏன்னா சண்டே ஒரு நாள் தான் நம்ம லீவ்ல இருக்கோம் இல்லையா. நிறைய பேர் காலையில அந்த டைமை கேட்ச் பண்ண முடியல. இது வரைக்கும் நானும் ரொம்ப நாள் ஆச்சு இதுல. நீங்க இப்ப ஈவினிங் நைட்னால நான் கரெக்டா ட்ரெயினை விட்டு ஜாயின் பண்ணியாச்சு. நானும் இதுக்கு நிறைய முறை கலந்துக்க முடியாம எனக்கு நிறைய சொல்லியிருக்கேன் அவங்க கிட்டவே.
ஸோ அந்த டைமிங் சேஞ்ச் பண்ண முடிஞ்சா சண்டே பண்றோம் நிறைய டைம், அந்த டைம்ல வந்து 7 மணிக்கு மேலன்றப்போ நல்லா இருக்கும். ஓகே, அதான் இப்போ சண்டே பண்றதா சனிக்கிழமையா மாத்தி வச்சிருக்கோம். சனிக்கிழமை நைட் 9 to 10 அது மாறி இருக்கு. சண்டேக்குள்ளதான் இப்ப சனிக்கிழமையா மாத்தி வச்சிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை 9 o'clock ட்ரை பண்ணோம், முடியல. ஆமா ஆமா ஆமா. அப்படியா? ஓகே ஓகே. பாவம் என்ன நேரமையோ கண்டிப்பா ஏதாவது முயற்சி. தேங்க்யூ சார் ஒரே கொஸ்டின் சார். சொல்லுங்க சார். சார் இப்போ டெம்பரேச்சர் இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ சார் அலோவ் பண்ணலாம் சைட்ல சார்? 30 இருக்கலாம் சார், 28 தான் இருக்குமா சார்? ஆக்சுவலா நமக்கு 30 ஓகே, 30 வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க 30க்கு மேல போறா இருந்தா உங்க ஸ்பெஷல் கன்சல்ட் என்ன சொல்றாரோ நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே சார். 33 இருக்கு சார், அந்த காங்கிரஸ் ரிஜெக்ட் பண்ணிடலாமா? அது என்ன சார் ஆகும் அந்த காங்கிரட்? சார் இல்ல அது நீங்க சார் ஐஎஸ் வந்து 40 டிகிரி வரையும் அலோவ் பண்ணலாம் சார். பட் நமக்கு அது 35க்கு கீழே இருந்தா நமக்கு தெர்மல் கிராக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் எ பெட்டர். ஸோ 40 டிகிரி வரையும் as per IS வந்து அலோவ் பண்ணுது. என்ன கோடு சார் as per IS? 456 IS 456ல ஹாட் வெதரிங் கான்கிரீட்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுல கான்கிரீட் வந்து 40 டிகிரிக்கு மேல போனா ஹாட் வெதர் கான்கிரீட்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், கான்கிரீட் டெம்பரேச்சர் இவ்வளவுன்னு சொல்லல. ஹாட் வெதர் கான்கிரீட்டிங்னா என்னன்னு டிஃபைன் பண்ணும்போது 40 டிகிரிக்கு மேல போனா அது ஹாட் வெதர் கான்கிரீட்டிங்கா கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார். ஒரு 33 இருக்கு அந்த காங்கிரட், ஒண்ணுமே பண்ண முடியாது வேஸ்ட் தானே சார்? நீங்க யூஸ் பண்ணுங்க. இல்ல பாஸ்கர், நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்க சைட்ல வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் என்ன சொல்றாங்களோ அதன்படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 40 டிகிரி வரைக்கும் போறான்றது கோட்லயே சொல்லியிருக்காங்க. தவப்பாலன்னு சொன்ன மாதிரி 35க்கு மேல போட்டா டிராஸ்டிக் ஸ்லம்ப் லாஸ் இருக்கும், சைட்ல சீக்கிரமா காங்கிரட் செட் ஆகும், கிராக்ஸ் ஃபார்மேஷன் ஜாஸ்தியா இருக்கும், இந்த பிரச்சனைலாம் இருக்கும். 35க்கு மேல போகாம பாத்துக்கிறது நல்லது. 30க்குள்ள இருந்தா ரொம்ப நல்லது. அது கரெக்ட் தாங்க சார். இப்போ கிளைண்ட் சொல்றாங்க இது இல்லப்பா 34 இருக்கு எனக்கு வேணா காங்கிரட், அந்த டைம்ல நம்ம ஆமா நீங்க அப்ப என்ன பார்க்கணும் அப்படின்னா 34 டிகிரில கொடுக்க முடியுமா? அங்க இருக்கிற ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் நீங்க வந்து அக்ரிகேட்டை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம நண்பர்கள் எல்லாம் சொன்ன மாதிரி சிமெண்ட் எல்லாம் கண்ட்ரோல் டெம்பரேச்சரா வச்சு உங்களுக்கு ஓபிஸ் தான் நீங்க யூஸ் பண்ணவே போறீங்க. அப்போ நீங்க அதிகபட்சம் பண்ண முடியாது சிமெண்ட்டை வந்து கூல் பண்ணி யூஸ் பண்றது, உடனே யூஸ் பண்ணாம டெம்பரேச்சர் டிராப் பண்ணி யூஸ் பண்றது, ஸ்ப்ரிங்கிள் பண்ணி யூஸ் பண்றது, ட்ரக்ல கன்னி பேக் போடுறது, வண்டியின் வெயிட் பண்ணாம பாத்துக்கிறது, பைப்லைன் ஜாஸ்தி இல்லாம பாத்துக்கிறது, ஜாஸ்தி இருந்தா கன்னி பேக் போடுறது. இதுதான் நீங்க பண்ண முடியும் இல்லையா? இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு 34க்கு மேல வருதுன்னா சார் நான் 34க்கு உள்ள போடணும்னா நான் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் காங்கிரீட் தான் போடணும். ஒண்ணு எனக்கு சில்லர் பிளான்ட் வேணும், இல்லை ஐஸ் கியூப்ஸ் யூஸ் பண்ணணும். அது வந்து பிளான்ல கிடையாது. அப்ப நான் பண்ண முடியாது. என் ஆம்பியன்ட் எவ்வளவு இருக்கோ ஆம்பியன்ட்டுக்கு மேட்ச் பண்ணி தான் என் டெம்பரேச்சர் வரும். அதுதான் நம்ம எப்பயும் பேசணும் இல்லையா? அது நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். டெம்பரேச்சர் கம்மியா வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்க மேனேஜ்மெண்ட் எஸ்கலேட் பண்ணுங்க. இது எக்ஸிஸ்டிங் கண்டிஷனை வச்சு என்னால இந்த டெம்பரேச்சர் தான் கொடுக்க முடியும். கிளைண்ட் கேட்க டெம்பரேச்சர் நான் கொடுக்குறாருன்னா எனக்கு வந்து சில்லர் பிளான்ட்டோ ஐஸ் பிளேக்ஸோ தேவைப்படுது. நீங்க சொல்லுங்கன்னு ரைஸ் பண்ணி விடுங்க மேல பிரச்சனை. அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்ஸ். ஆக்சுவலா செஷன் முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் கேட்கணும் இல்ல பேசணுன்றவங்க எல்லாம் மற்றவங்க லீவ் பண்ணிக்கலாம். ஓகே தினேஷ் ஜி, தேங்க்ஸ். பார்க்கலாம். கார்த்திக், பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஜி, தேங்க்யூ பை பை. தேங்க்யூ சார். வணக்கம். பாய் பாய் பாய். வணக்கம் வணக்கம். இரவு வணக்கம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்ஸ் ராஜேந்தர். பாய். தேங்க்ஸ் மாஸ். பார்ப்போம்.